போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அரசனே அன்பர்க்கடியனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை ஒரே ஒரே கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபொறா மன்னும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்ற உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேத நெறிதலை தூங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளர் வயற்புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரபுவம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுகின்றேன் பேருலகில் குருநாவுக்குறை செய்த உண்ணாமே உணராமே. நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருக்கொண்ட தொகை முன்பணித்த திருபாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எண்ணில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளுந்து கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வான். பொன்னி வடகரை சேர்நாரை ஊரில் உலக்கை முகமன்னன் 63 பதிதே மரபு செயல் பண்ண தொண்ட தொகை வகை பல்குமந்தாதி தன்னை சொன்ன மறைக்குல நம்பி பொற்பாதம் துணை துணையே தூக்கு சீர்வரவு திருத்தொன்ற தொகை விரிய வாக்கினால் சொல்ல வல்ல விரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கலானடி சென்னி இருத்துவான். இப்பிறவி ஏழையேன் யான் வாழ்வு பெறவே இணையில்லா பேருரையேலை தந்தி செப்பரிய திருத்தொண்டின் தீர்மையெல்லாம் விளக்கி பிரியேனை தேற்றிதன் சிந்தை மயக்கருத்தி ஒப்பரிய நாயன்மார் உணர்வறிய தொண்டை ஓதுதற்கும் உரைப்பதற்கும் உள்ளொளியாய் நின்று சுப்பிரமணிய தேசிக பெரியோய் உங்கள் துணைப்பாத மலரடிக்கே தொழும்பன் என்றும் அடிமை. எல்லாம் வல்ல திருவருள் கருணையும் குருவருளும் முன்னின்றல் செய்ய குன்றை பதிவால் தெய்வ திருக்கலார் பெருமானார் அருளி செய்யப்பட்ட பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அருள் தரும் தேவகிரி அம்மை உடனாகிய அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமானின் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி போற்றி மகிழ்ந்து அருட்குநாதர் திருவடிகளை முக்கரணங்களாலும் தொழுது வணங்கி அடியேனையின் நன்னருக்கண் ஆற்றுப்படுத்தி ஆசிரியர் பெருமகனார் திருவடிகளை முக்கரணங்களாலும் போற்றி வணங்கி கொண்டு இங்கே எழுந்தல் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்கள் திருவடி தாமரைகளையும் வணங்கி இவ்வகுப்பினை சிந்திக்க முற்படுகின்றோம். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பேரொரு கருணையினாலே நாம் இதுகாலம் குங்கிலிய கலைய நாயனாரை பற்றி சென்ற வகுப்பானது நமக்கு நிறைவு பெற்றிருந்தது. குங்கிலிய கலையர் தான் எடுத்துக்கொண்ட பணியை சிறமேல் கொண்டு அந்த பணியானது அவருக்கு சங்கநிதி பதுமநிதி என்கின்ற 2 நிதிகளையும் கொடுத்து அடியார் பெருமக்களாகிய ஆளுடை பிள்ளையாரும் தாண்டக சதுரருக்கும் அந்த அன்னம்பாளிப்பு நிகழ்வானது செய்து பெருமான் திருவடிக்கு பல திருப்பணிகள் செய்து பிறகு பெருமான் திருவடியை அடைந்தார் என்ற அளவிலே குங்கிலிய கலைய நாயனாருடைய வகுப்பானது நிறைவு பெற்றிருந்தது. தேனக்க கோதை மலர்த்திரு நெடுந்தாடி மாறி கூந்தன் பிறையினார்க்கு குங்கிலியம் கொண்டு வைத்த பன்மையின் பின் கலையனாரை பணிந்து அவர் அருளினாலே மானக்கஞ்சாரர் மிக்க வன் புகழ் வலுத்தலுற்றேன் அப்படிங்கிறார்.
எப்பொழுதுமே இதற்கு முன்பு இருந்த நாயன்மார் திருவடியை பணிந்ததனால் கிடைத்த ஞானத்தினை கொண்டு அடுத்த நாயன்மாருடைய வரலாற்றை விரிப்பது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வழக்கமாக வைத்து கொண்டிருப்பார். ஏனென்றால் திருவருள் இல்லையே திருவருள் இல்லை. அப்போ நமக்கு முன்பாக இருந்த அவர்களை குருநாதராக போற்றி அவர்கள் திருவடியை பணிந்ததனால் கிடைத்த ஞானத்தினை கொண்டு இப்போ அடுத்த நாயன்மார் திருவடியை போற்ற தயாராகின்றார். இவர் எம்பிரான் மாணக்கஞ்சார நாயனார். நாயன்மார் வரிசையிலே பார்க்கும் பொழுது 12வது நாயன்மாராகவும் இலைமடிந்த வேள்நம்பி சருக்கத்திலே 5வது நாயன்மாராகவும் போற்றக்கூடியவர் மாணக்கஞ்சார நாயனார். 37 திருப்பாடல்களை கொண்டுள்ளது. இவருடைய குருபூசை நன்னார் மார்கழி சுவாதி. இப்போதான் பக்கமாக குருபூசையானது நிறைவு பெற்றது. அந்த குருபூசை இவருடைய மார்கழி சுவாதி நட்சத்திரம். முக்தி தலமானது ஆனந்த தாண்டவபுரம் என்பது இவருடைய முக்தி தலமாக போற்றப்படுகிறது. இதெல்லாம் அவசியம் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த தலங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் போயிட்டு வரோம். எப்போ குரு பூசை அங்கே நடக்குதோ அப்போ கட்டாயம் நாம் என்ன பண்ணிடணும், அந்த குரு பூசையில் போய் நாமளும் ஒருவராக கலந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் குரு பூசையில் கலந்து கொண்டாதான் நமக்கு பெருமானுடைய பேரொரு கருணை கிடைக்கும். அப்படி எம்பிரான் மாணக்கசார நாயனார் அவருடைய வரலாற்றை சிந்திக்க இன்றளவு திருவருள் கூட்டி வைத்துள்ளது. மலைமலிந்த தோல்வள்ளல் மாணக்கஞ்சாரன் அப்படிங்கிறது திருத்தொண்டர் தொகையில் வரக்கூடிய அடி. மலைமலிந்த தோல்வள்ளல் மாணக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயான் அடியார்க்கும் அடியேன். அப்போதான் நம்பியாரூரர் முழுதாக அதை நிறைவு செய்திருக்கக்கூடிய வரி. இதிலே அரை அடி, அதாவது ஒரு அடியில் ஒரு வரலாற்றை சொல்லியிருப்பார். அதன் பிறகு அரை அடியில் ஒரு நாயன்மார் வரலாற்றை சொல்லியிருப்பார். ஒரே வரியில் 3 நாயன்மாரை போட்டியிருப்பார். கால் அடியில் ஒரு நாயன்மாரை போட்டியிருப்பார். இப்படித்தான் நம்பியாரூர். அப்போ அந்த அடி கணக்கில் வச்சு பார்த்தா இவங்க ரொம்ப பணி கம்மியாக செய்திருக்காங்களா அப்படின்லாம் இல்லை. அவர் அந்த இலக்கிய எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல இறைவன் உணர்த்தியவாறு நம்பியாரூரர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வள்ளல் என்று இருவரை போற்றியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் மலைமலிந்த தோல்வள்ளல், இன்னொருவர் புகழ் சோழர், அவருக்கும் வள்ளல்னு சொல்லியிருப்பார். இந்த 2 நாயன்மாரை மட்டும் வள்ளல் என்று போற்றியிருப்பார். மலைமலிந்த தோல்வள்ளல் மாணக்கஞ்சாரன் அடியார்க்கும் அடியேன் அப்படி நாம் எடுத்துக்கொள்ளணும். எஞ்சாத வார்த்தாயான், அந்த அடியார்க்கும் அடியேன்கிற அந்த வார்த்தையை மாணக்கஞ்சாரன் அடியார்க்கும் அடியேன் என்று கொன்று கூட்டி நாம் அதுக்கு பார்த்துக்கணும். மானம் அப்படிங்கிறது பெருமை அப்படின்னு பொருளுங்க. மானம் அப்படின்னா பெருமை. சாரர் அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர். மாணக்கஞ்சாரர் அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர். இப்போ அந்த ஊர் பெயரே நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொருவருக்கும் சொல்லுவாங்க. அதில் நிறைய கலை உலகத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வரும். அது பின்பு பார்க்கலாம். அப்போ மானம் அப்படின்னா பெருமை. தஞ்சாறு அப்படிங்கிறது அவர் வாழ்ந்த ஊர், திரு அவதாரம் செய்த ஊர் தஞ்சாறு அப்படிங்கிற வாழ்ந்த பெரியோருடைய சரிதம். இலைமலிந்த சருக்கத்தில் 5வது நாயன்மாராக இவர் போற்றக்கூடியவர். இலைமலிந்த சருக்கத்தில் 2வது சருக்கத்தில் எத்தனாவது நாயன்மார்? 5வது நாயன்மாராக இவரை போற்றக்கூடியவர். இவர் நாயன்மார் வரிசையில் பார்க்கும் பொழுது 12வது நாயன்மாராக இவரை போற்றப்படும். மலை என்பது இங்கு ஆகுபெயராகி தன்மைகளை குறிக்கக்கூடியது. மலை மடிந்த தோல்வள்ளல். இப்போ கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பார்க்கும் பொழுது என்ன சொன்னாங்க? கரிய மலை போல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கரிய மலை போல்ங்கிறது என்ன சொன்னாங்க? அங்கே திண்ணனாரை சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டார். அங்கே இப்போ அதே போல் இங்கே மலை மலிந்த, மலைகளை போல நல்ல திண்மையான தோள்களை உடையவர். யாரு? மாணக்கஞ்சாரர் என்கின்ற அந்த அடியார். நல்ல தோள்களை வைத்திருக்கக்கூடிய நாயன்மார் இவர். தன் மலிதல் அப்படின்னா மிக பொருந்துதல். மலை மலிந்த அப்படின்னா பொருந்துதல்.
கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு மணி. கலைகள் எல்லாம் அவரிடத்தில் என்ன போய் கிடந்தது? மலிந்து போய் கிடந்தது. என்னை எப்படியாவது நீங்களும் வச்சுக்கீங்களேன் அப்படின்னு கண்ணப்ப நாயனாருடைய திருவடியில கிடந்தது போல இங்க மலை மலிந்த தோல் வள்ளல். அப்படின்னா அந்த தோள்கள் மலைக்கு நகராக போற்றக்கூடியது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அரசராக இவர் இருந்தவர். இவர் எப்படிப்பட்டவர்னா அரசருக்கு சேனாதிபதியாக இருந்தவர். சேனாதிபதினா எப்படி இருக்கணும்? நல்லா திரகாத்தியமா இருக்கணும். அப்படியே அந்த கம்பீரமான தோற்றம் அப்படி இருக்கும். இப்போ எங்கே இவர் சேனாதிபதியாக இருப்பார்னா, அரசர் அந்த பணியை கொடுக்கும் பொழுது சேனாதிபதியாக இருப்பார். மற்ற நேரங்களில் அடியாருக்கும் அடியாராக இருக்கும். நான் சேனாதிபதி அப்படின்லாம் இருக்க மாட்டேன். எங்கே அந்த தொழில் செய்யும் பொழுது, போருக்கு போகும் பொழுதுதான் அவர் சேனாதிபதி. மற்ற இடத்துல அடியார்கள். யாராக இருந்தாலும் அவர் தன்னை ஒரு அடியாராக போற்றி வரவங்க அத்தனை பேரையும் அவங்க திருவடிகளை விழுந்து வணங்கி அவர்களுக்கு வேண்டுவனவற்றை இல்லாமல் செய்தார். மனத்தறிந்து குறிப்பறிந்து செய்தார். அப்ப சேனாதிபதி தன்னை உயர்ந்த வலிய அந்த தோள்களை உடையவர். சேனாதிபதினா சும்மா எலும்பு தோலுமா இருந்தா இல்லை. அதனால நல்ல ஒரு திரகாத்தியமான அந்த தோள்களை உடையவராக இருந்தார். வள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வள்ளல்? நம்ம பெருமான வள்ளல்னு போட்டுருவாங்க. தேவாரத்தில் நிறைய இடங்கள்ல வள்ளல் அப்படின்னா குறிப்பறிந்து செய்யக்கூடியவர்கள், இல்லேங்காம கொடுக்கிறவங்க. வள்ளல்னா என்ன அர்த்தம்? இல்லேங்காம கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு வள்ளல்னு பொருள். எதை கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அப்படித்தானே நம்ம பெருமான் இடத்துலையும் இன்னைக்கு வரோம், உன்னை கேட்குறோம், பெருமான் கொடுக்குறான். மறுபடியும் 2 நாள் கழிச்சு வரோம், இன்னொன்று கேட்குறோம், அப்போ பெருமான் இன்னொன்று கொடுக்குறார். அது கொடுத்த முடிச்சோன்னு முடிச்சிடறாமானா இல்லை. மறுபடியும் அடுத்த நாள் வந்து என்ன கேட்குறோம்? முதல்ல பையனுக்கு படிப்பு வேணும்னோ படிப்பு கொடுத்தார் சுவாமி. அடுத்தது வேலை வேணும்னோ வேலை கொடுத்தாரு. அதுக்கடுத்தது என்ன வேணும்? திருமணம் நல்ல இடத்துல பார்த்து ஒரு 100 பவுன் போடுற மாதிரி கார் வாங்கி தர மாதிரி பார்த்து கொஞ்சம் அருள் செய்யுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்புறம் சாமி அதையும் செய்தார். அது கொடுத்தோன்னே நம்ம தேவை முடிஞ்சிருச்சானா அதுக்கும் இல்லை. அதுக்கு அடுத்தது பேரன் பேத்தி, அது போயிட்டே இருக்கும். கடல் மீது தாய்மானவர் சொல்ற மாதிரி, கடல் பாரெல்லாம் விரிக்கணும், கடல் மீது நடக்கணும், ஆசைக்கோர் அளவில்லை. அது அப்படியே போயிட்டே இருக்கும். கடல் பூரா நம்ம அப்படியே விரித்து அது மேலேயே நடந்து போயிட்டே இருந்தாலும் நம்ம ஆசை தீர்ந்த பாடு இல்லை. அப்படித்தான் நம்மளுடைய வழிபாடு இருக்குது. ஆனால் இவர் அடியார்களுக்கு அப்படி இல்லையங்காம கொடுத்து கொண்டே வந்தார். அடியார்களுக்கு இல்லையங்காம கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கொள்கையா இருந்தது. அலசும் என்ன கருதாது அவர் கூந்தல் அறிந்து அளித்தார். ஏன் இவர் வள்ளல்னு போற்றப்படுறாங்கன்னா, ஏயர்கோன் கலிக்காமர் தான் இவருக்கு மருமகனார். ஏயர்கோன் கலிக்காமனார். அவரு ஒரு நாயன்மார். பாருங்க, மாமனாரும் நாயன்மாரு, மருமகனும் நாயன்மார். எவ்வளவு தவம் இருக்கணும். நம்ம வீட்டில் நம்ம சாமி கும்பிட்றதுக்கே பிரச்சனை. அப்புறம் எங்க போய் மருமகன் வந்து சாமி கும்பிட்றது? நம்ம போனாவே கணவனா இருந்தா மனைவி இடத்துல எப்போ பாரு கோயிலுக்கு போறேங்கிறாங்க. மனைவியா இருந்தா கணவனை எப்போ பாரு நீ கோயிலுக்கு போறேன்னு பேசுறாங்க. நம்மளோட தவம் அவ்வளவுதான். இது நம்ம வந்து அவங்களையெல்லாம் நொந்துக்க கூடாது, நம்மளே தான் நாம் நொந்துக்கணும். சும்மா பிணி வருமோ, சும்மா தனு வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம். நாம முன்பு செய்தது அங்க வந்து நிக்குது. எப்ப முன்பு செய்ததுன்னா பல பிறவிகள்ல 284 லட்சம் யோனி வேத பிறவிகள் எடுத்து அதில் எத்தனை முறை மனிதராக வந்தோன்னு தெரியாது. ஆனால் அந்த பிறவிகள்லாம் எடுத்து அதில் செய்த வினைகள் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? நம்ம முன்னாடி நிற்கிது. அது எதா வேணாலும் எந்த வடிவில் வேணாலும் நிற்கலாம். நண்பனா, தாய் தந்தையா, மனைவியா, குழந்தையா, எப்படி வேண்டாலும் நம்ம வினைகள் வந்து நிற்கும். அந்த வினைகளை நாம் அனுபவித்து தான், இறைவன் திருவருளால் அனுபவித்துத்தான் நம்மால் கழிக்க இயலும். அப்படி மானக்கஞ்சாரர் அடியன் தாயன் அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடியவர். யாரு? அறிவாத்தாயன் அப்படிங்கிறவர் தான் பின்னாடி வரக்கூடிய நாயன்மார். அதனால அவரு மானக்கஞ்சாரன் அடியார்க்கும் அடியேன் என்று அப்படி தனித்து கூட்டி நாம பார்த்துக்கணும். சரிங்களா? கூட்டி அப்படி பார்த்துக்கணும். இப்ப முதலும் ஆகிய திருத்தொண்டர் தொகையினுள் அரையடியில் ஒரு நாயன்மாரை சாமி சொல்லியிருப்பாங்க. இப்ப அரை அடியில ஒரு நாயன்மாரை சொல்லியிருப்பாங்க. அது அடியேன் என்று போற்றுதல் பெரும் வழக்கம்.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் நாயன்மாரை போற்றியிருப்பான். ஒரு அடி முழுக்க, ஒரு அடினா நாம் பாடுறதுல தில்லைவார் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், இது அரை அடி. திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், இது இப்போதான் ஒரு அடி நிறைவாகும் இல்லைங்களா. அது மாதிரி அரை அடியில் ஒரு நாயன்மாரை போற்றியிருப்பார், ஒரு அடியில் ஒரு நாயன்மாரை போற்றியிருப்பார். அதுக்கு அடுத்தது 2 அடியில் ஒரு நாயன்மாரை போற்றியிருப்பார். கொம்பரா வரிவண்டு மணநார மலரும் மதுமலர் கொண்டையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார் அடியேன். அதுக்கு அடுத்து 1.5 அடியில் ஒரு நாயன்மார் போட்டியிருப்பார். அப்புறம் ஒரு அடியிலேயே 3 நாயன்மாரை போட்டியிருப்பார். இப்படி நாயன்மார்களை அவர் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன். இப்போ ஒரு அரை அடியில் பாருங்க 3 நாயன்மாரை சொல்லிட்டேன். முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன், அரை அடி தான். ஆனால் அரை அடியில் 3 நாயன்மாரை போற்றி இருக்கிறார். அப்படியும் கூறுகிறார். திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியாருக்கும் அடியேன். இதெல்லாம் அரை அடியில் 1.5 அடி. இப்படி வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கலரே மறவாது கல்வியறிந்த சாக்கியர்க்கும் அடியேன். சவுண்ட் வழியா இங்க என்ன பாரு சவுண்ட் வழியா. பாருங்க, நாயன்மாரில் மாணவக்கன் சாரர் ஏன் வள்ளலாகிறாருன்னு இப்போ தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு தவம் இல்லைன்னு தான் இருக்கும். அவ்வளவு, ஏன்னா வள்ளல்னு போற்றப்பட்டவர், அதனால் அவர் அந்த அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு கொஞ்ச நேரம் தவம் இன்னும் அந்த சிந்தனை வரலன்னு சாமி தடை பண்ணி இப்போ கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ இப்படி என்று 6 இப்படி நாயன்மார்களை போற்றிக்கிட்டு வராங்க. மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுழ்ந்த தாதைதால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன். இப்படி 2 இடங்களில் 2 அடியில் ரொம்ப பெருமையாக அவங்கள சொல்லிட்டு வருவாங்க. 1.5 அடி 2 அடி இப்படி எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அப்படி அந்த திருத்தொண்டர் தொகையில் அவருடைய சிறப்பை போற்றி மகிழ்ந்தார். அதன் பிறகு வகை நூலாக நம்ம திருமுறை கண்ட நம்பியாண்டார் நம்பிகள் அதை கொஞ்சம் அப்படியே ஒரு 4 அடிக்கு அதை விரிக்கிறார். அவர் ஒரு அரை அடியில் பாடிட்டு போனதை இவர் ஒரு 4 அடிக்கு அந்த புராணத்தை விரிக்கிறார். எப்பயுமே நம்பியாண்டார் நம்பிகள் அதை அப்படியே அந்த ஒரு சினிமாவில் வர ட்ரைலர் பிக்சர் வரும், என்ன கதைங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் அவருடைய வகை அமைக்கப்பட்டிருக்கும். திருத்தொண்டர் திரு அந்தாதியில் கலச முளை கண்ணி காதல் புதல்வி கழல் குழலை நலம் செய் தவத்தவன் பஞ்சவடிக்கு இவை நல்கெனலும் அலசும் என கருதாது அவள் கூந்தல் அறிந்து அளித்தான் மழை செய் மதில் கஞ்சை மானக்கஞ்சாரன் என்னும் வள்ளலே. இப்போ இவர் என்ன சொல்றாருங்க, வள்ளலே அப்படின்னு போட்டுருக்கார். இந்த பெருமானுக்கே உரிய திருநாமங்க அது, மற்ற யாருக்கும் அதை நாம் சொல்லிட முடியாது. எப்பொழுதுமே தெய்வ சேக்கிழார் பெருமான் இறைவனுக்கு என்னெல்லாம் உண்டோ அதை நம்ம அடியார் பெருமக்களுக்கு பொருத்தி வைத்து பார்ப்பார். இறைவனுக்கு என்ன பெருமையுடைய பெயர்கள் உள்ளனவோ அதை அப்படியே எடுத்து அடியாருக்கு வச்சுக்குவார். எந்த மாற்றமும் இருக்காது. அவர் வேற இவர் வேறன்னு என்னைக்கும் அவர் பிரித்து பார்த்ததே இல்லை. உடையாளும் தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானார். அப்படித்தான் அடியார்கள் இருந்தாங்க. அப்போ மானக்கஞ்சாரன் என்னும் வள்ளல் அப்படிங்கிறார். மானக்கஞ்சாரன் என்னும் வள்ளல் எப்படிப்பட்டவர்? கலசமுலை கண்ணி காதல் அப்படிங்கிறார். மணப்பருவம் வந்து இதே கலசமுலைனா அந்த மணப்பருவம் வந்து எய்திய பெண். அந்த காலத்தில் திருமணம் என்ன நேரத்தில் நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டில் 12-13 ஆண்டுகளில் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடைபெறும். இதை திலகவதியார் சரீரத்திலும் நாம் நாவுக்கரச பெருமான் சரீரத்தில் விரிவாக சிந்திப்போம். அம்மையாருக்கு 13 வயது, நாவுக்கரசு பெருமந்தகைக்கு 7 வயது. அவ்வளோதாங்க. அந்த 7 வயதிலிருந்து அவர் சமணத்துக்கு போயிடுறார். அதன் பிறகு ஏறக்குறைய 41 ஆண்டு காலம் கழித்து தான் அவருடைய 41வது வயதில் தான் வரதா சொல்லப்படுது. 41, 61 அவ்வளோ காலம் அவர் சமணத்தில் இருக்குது.
அவ்வளோ காலம் சமணத்தில் இருக்கிறாங்க. அதன் பிறகுதான் மீண்டும் அவர் சைவத்துக்கு தான் வரார், வேற எங்கேயுமே போகல. ஏன்னா நம்பர் அருளாமையினால் புறசமயம் புகுந்தார். எதுக்குமே பெருமான் கருணை வேணும். அது நல்லது செய்யறதுனாலும் அவருடைய திருவருள் கருணை வேணும். நாம ஒன்று செய்யாமல் விட்டோம்னாலும் அதுக்கு பெருமான் கருணை வேணும். இருந்தால் மட்டும்தான் நாம் செய்யவும் முடியும், செய்வதை நிறுத்தவும் முடியும். அவனன்றி எதுவும் நடைபெறாது அப்படிங்கிற. அப்ப மாவிரதராகிய இவர் எப்படிப்பட்டவர்? அந்த திருமண நேரத்தில் இதுதான் கதையோட சுருக்கம், இந்த புராணத்தின் சுருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் திருமண வயது வந்த பெண். அவர் யாரு? மாணக்கஞ்சார நாயனாருடைய பெண். திருமண வயது எழுதினாங்க. அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண பந்தலுக்கு போயாச்சு. எங்க போயாச்சுங்க? திருமண பந்தலுக்கு போயாச்சு. சிவபெருமானை வலித்து அரிதக்க தவம் மிக்க அன்புடைய மகள். இவங்க எப்படிப்பட்டவங்க? அன்புடைய மகள். ஏன்னா எப்படி சிறுதொண்ட நாயனார்ட்ட அந்த சீராளன் நான் செய்த தவம்னு அந்த குழந்தை நினைக்கும், எல்லாராலையும் புரிஞ்சது. ஏன்னா தாய் பிடிக்க தந்தை அறிய குழந்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? அழக்கூடாது. நம்ம குழந்தை இந்த மாதிரி போய் பள்ளிக்கூடத்தில் போய் கூப்பிட்டோம்னா வந்துருமா? எங்கள் ஸ்கூல் எங்கள் அப்பாவே இவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடும். அந்த பள்ளிக்கூடத்தில் இவர் எங்கள் அப்பாவே இல்லை, என்னை ஸ்கூலை விட்டு வெளியே விடாதீங்கன்னு சொல்லிடும். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய தவம். இது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அது நம்மளுடைய தவம், அவ்வளோதான். ஆனால் சிவபெருமானுக்கே திருவமுது படைக்கக்கூடிய அந்த உடல் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கும். உடலை, அந்த உடலை பெறுவதற்கு எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கும். அந்த போல இந்த அம்மாவுடைய கூந்தல் யாரு? மாணக்கஞ்சார நாயனாருடைய பெண்ணுடைய அந்த கூந்தல் பெருமானுக்கு பஞ்சவடி என்கின்ற பூநூலாக மாறுவதற்கு பெருமானுடைய பூநூலா போறதுக்கு எவ்வளவு தவம் பண்ணணும் பாரு. அதுவும் நாம் என்ன பண்றோம்? பெருமானுக்கு எதுக்குமே ஆகாது. அதை போய் என்ன பண்றோம்? சாமி நீ இதை கொடுத்தீனா நான் இதை தந்துடுறேன் சொல்லிட்டு வந்துடும். பெருமானே நீ எனக்கு இதை கொடு, என்ன எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா சாமி நான் உனக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன். அந்த குழந்தையோட மதிப்பு அவ்வளவுதான். நம்ம கோயிலுக்கு வரோம், தட்சணை போடணும் அல்லது உண்டியில போடணும். நம்ம என்ன பண்றோம்? எடுத்து எது அழுக்கான நோட்டுன்னு பார்க்கறோம். எது அழுக்கான நோட்டுன்னு பார்த்து அதை தான் தூக்கி உண்டியிலையோ தட்டையிலையோ போடுறோம். அவர் செலுத்தினா செலுத்துட்டு செலுத்தினா போட்டோம் அப்படின்னு. அதுபோல நமக்கு தேவையில்லாத ஒன்றை தான் கொடுக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு தான் பெருமான் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தலும் ஊர்கள் தோறும் திருத்தொண்டர் புராணம் சொல்லியும் தினசரி திருத்தொண்ட தொகை சொல்ல வச்சும் சுவாமி என்ன பண்ணாரு? உனக்கு தேவையில்லாத ஒன்று ஒன்று இருக்குது, அதை எனக்கு கொடுக்குறியா? இல்லைன்னா அவருக்கு தேவையே இல்லைங்க. மனிதனா நம்மளை படைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. அந்த ஒன்றை எடுக்கிறதுக்கு தான் இத்தனையை கூட்டுறாரு. 96 தத்துவங்களையும் எதுக்கு நம்ம கூட கூட்டுறாருன்னா, ஒன்னே கொடுத்துட்டோம்னா இத்தனையும் கூட்ட மாட்டார். 36 தத்துவம் 60 தாத்வீகத்தையும் கொண்டு நம்ம உடம்பை ஏன் படைச்சி வச்சிருக்கிறாருன்னா, முட்டை இருக்கிற அந்த ஆணவங்கிற ஒன்னைய கொடுத்துட்டீங்கன்னா அவர் இத்தனை வேலை சிரமப்படவே தேவையில்லை, நம்மளும் சிரமப்பட தேவை. அதை மட்டும்தான் நம்ம கொடுக்க மாட்டோம், மீது அத்தனையும் கொடுத்துருவோம் அவருக்கு. அதை மட்டும் கொடுக்க மாட்டோம். அதை தவிர நமக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அத்தனையும் அவருக்கு கொடுத்துருவோம். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கொடுத்துருவோம். ஆனால் நாயன்மார்கள் எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தான் அடியார்கள் மக்களுக்கு கொடுத்தாங்க. எதெல்லாம் நமக்கு தேவையோ அதையெல்லாம். இப்போ நமக்கு உணவு இன்னைக்கு வந்து நல்லா சென்னல் போட்டு ஆக்கி, நல்ல என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நல்ல பொன்னி அரிசியை ஆக்கி, இன்னும் மோர் குழம்பு தயிர் குழம்பு எனக்கு பிடிக்கும்னா அடியார்களுக்கு அதை செய்து கொடுத்தாங்க. அடியார்களுக்கு அதை செய்து கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? நம்ம வீட்டில் ரேஷன் அரிசி தான் இருக்கு, அதை சாப்பிடும், இது அடியார்களுக்கு ஆகும் அப்படின்னு தான் வச்சிருந்தாரு. யாரு? இளையான்குடி நாயனார். இப்படித்தான் நம் பெரியவர்கள்லாம் வாழ்ந்து நமக்கு காண்பித்தார்கள். இவங்களை பெருமான் வந்து இவங்களை காட்ட வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. நம் போன்ற ஆன்மாக்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக நாயன்மார்களை வந்து என்ன பண்றார் பெருமான்? திதாவதாரம் செய்ய வச்சு, அவங்களை தொண்டு செய்ய வச்சு, அவங்களுக்கு சில இடர்களையும் கொடுத்து நமக்கு ஆட்கொண்டு காமிக்கிறார் இல்லையா? ஏன்னா பெருமான் துன்பத்தை மட்டுமே கொடுக்குறான்னா யாராச்சும் வருவாங்களா?
இன்பத்தை மட்டுமே கொடுக்குறானாலும் யாரும் வரமாட்டாங்க. ரெண்டுமே திகட்டும். ஏன்னா நம்ம ராவணனோட நிலை தான். ராவணன் அவன் இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு துன்பம்னா என்னன்னே தெரியாது, எப்பொழுதுமே இன்பமா வச்சிருந்தான். அதனால அவங்களுக்கு துன்பம்னா என்னன்னே தெரியாது. ராமாயணத்தில் எடுத்து படிச்சீங்கன்னா சொல்லுவாங்க, அது துன்பம்னா அவருக்கு என்னன்னே அந்த மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வெறும் இன்பமாவே அவங்களுக்கு துன்பம்னா உலகத்தில் அப்படி ஒன்று இருக்குதுன்னே தெரியாத வச்சிருந்தார் ராவணன். அது போல நமக்கு இன்பத்தை மட்டும் கொடுத்தா துன்பம்னா என்னன்னே தெரியாம போயிடும். அதனால பெருமான் இரண்டையும் கலக்கி நமக்கு எப்படி திருஞான சம்பந்தம் இருக்கு, ஞானத்தையும் அம்பாளுடைய பாலையும் ஞானத்தையும் குலைச்சி அம்பாள் ஊட்டினாங்க. நமக்கு நல்வினையும் தீவினையும் ரெண்டையும் குலைச்சி நம்ம உடம்புல ஊற்றி வச்சிருக்காங்க. ரெண்டையும் நாம அனுபவிச்சுக்கணும். அங்க என்ன பண்ணாங்க, ஞானத்தை குலைச்சி ஊட்டினாங்க. நமக்கு நல்வினை தீவினை ரெண்டையும் குலைப்பி ஊற்றி வச்சிருக்காரு. நம்ம உருவம் அப்படித்தான் செய்யப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா அவர் உருவம் எப்படிப்பட்டது, ஞானத்தை குலைத்து ஊட்டினார். எதற்காக, வேத நெறி தலைத்துவங்க மிகு சைவத்துறை விளங்கு, அதற்காகத்தான் அதை செய்தார் திருஞான சம்பந்தர். அப்படி அந்த என்ன பண்ணாங்க, கமல் குழல், அந்த அந்த கூந்தல் எப்படிப்பட்டதுங்க, வாசனை மிக்க குழல். இந்த எப்படிப்பட்டது, வாசனை மிக்கது. அதனால ஏன்னா வாசனை மிக்கது, அதனால பெருமான் பஞ்சபடிக்கு ஆகும் நல்கும் என அலசும். அலசும்னா அப்படியே ஆடும் கூந்தல், ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த கூந்தல் தவத்தவன் மாவிரத தவபேடம் கொண்ட பெருமான். தவத்தவன் அப்படிங்கிற தவத்தவன், தவத்து அவன் கூந்தல் அறிந்து அளித்தான். என்ன பண்றாங்க, அந்த திருமணம் நடக்க போகுதுங்க, அந்த பந்தல்ல போய் அந்த பெண்ணோட முடிய இதுவரைக்கும் இப்பெல்லாம் அப்படி அறுத்தோம்னா அந்த அளவுக்கு கூந்தலும் இல்லை. ஆனா அந்த பெண்ணு சந்தோஷப்படுறா, அப்பா இனிமேட்டு நமக்கு ஜட பின்ற வேலை மீறி. இப்பயே நம்ம ஜட பின்றது இல்லைங்க, ஆலயத்துல எல்லாம் பாக்குறாங்க. இப்ப நம்ம சொல்றதை விட என்ன பண்றாங்கன்னா யூடியூப்லாம் பாக்குறாங்க, முடியை விரிச்சு போட்டுட்டு ஆலயத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு. ஆனா ஏன்னா அது தலைவிரி கோலம் அவருக்கு மட்டுமே உரியது தான், வேற யாரும் அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வரும் பொழுது நறுமணமிக்க மலர்களை சூட்டுதல், தலையை விரித்து போட்டு கொண்டு வருதல், இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் பெண்கள் இடத்துல சொன்னோம்னா அவங்க என்ன பண்றாங்க, கடைசியில கூட ஒரு முடியல இங்க தூக்கி ஒரே ஒரு கிளிப் போட்டாங்கன்னா 4 முடிவு தான் அந்த கிளிப் இருக்கும் சரிங்களா. மீதி பூரா காளி மாதிரி விரிச்சிட்டு இருக்கும், காளி மாதிரி விரிச்சிட்டு இருக்கும். வந்து விளக்கு போடுவாங்க, அந்த விளக்கு எண்ணெயில போய் அந்த முடி வந்து நிற்கும். இது எவ்வளவு பெரிய தோஷம். ஒன்றும் இல்லை தான், இங்க பாருங்க திருநீர். இது சிவ தர்மோத்திரம்ங்கிற ஒரு நூலை எடுத்து படிச்சோம்னா நம்ம திருநீர் வைக்கிறதுக்கு அஞ்சுவோங்க. அதனாலதான் அந்த நூலை பெரும்பாலும் பெரியவங்க தொடாமுட்ட காரணமே திருநீரை வைக்க, திருநீரை பெரியவங்க திருநீரை சொல்ற காரணமே என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநீரை எடுத்து நீங்க வைக்கும் பொழுது கீழே சிந்தினீங்கன்னா கொஞ்சம் சிறு துளி சிந்தித்தா கூட 1,08 முறை சிவாய நமன்னு சொல்லணும். ஆனா இதை யாராவது செய்வோம்னா செய்ய மாட்டோம். நம்ம அவர் இப்ப அவர் சரியா ஏற அளவு கொடுத்தா அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து திருநீர் கம்மியா தான் கொடுக்குறாரு, காசு கொடுக்குறவங்க நிறைய கொடுக்குறாங்க. ஆமா கேட்டுங்க. இப்ப இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1,08 முறை சிவாய நாம சொல்லிட்டு சாணம் போட்டு மெழுகணும். அந்த இடத்த சாணம் போட்டு மோசனம் தெளிச்சு சாணம் போட்டு மெழுகி அப்போ சிவாய நம்ம சொல்லிட்டு போனாதான் அதுக்கு பரிகாரம். இப்போ இது நாம நன்மை செய்ய வந்தோமா சிவ குற்றம் செய்துட்டு போயிருக்கோம், நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அதுபோல் அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கூந்தலை விரித்து கொண்டு வந்து விளக்கு போடுவாங்க. அந்த திருவிளக்கு போடும்போது அந்த முடி போய் அந்த எண்ணெயில படும். அப்ப இது என்ன, சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அபராத குற்றங்கள். நம்ம பெருமான் நீ குன்றே அணையா குற்றங்கள் செய்தாலும் அவர் குணமா பரவாயில்ல, ஏதோ பிள்ளை தெரியாம பண்ணு, அவர் அது ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டார். ஆனா தப்புன்னு தெரிந்து நாம பண்றோம் இல்ல, தப்புன்னு தெரிஞ்சு நாம் அதை செய்கிறோம். அதெல்லாம் நாம கட்டாயம் செய்யக்கூடாது. ஏன்னா பெருமான் எவ்வளவு வேணாலும் பொறுத்துவார். பொறுத்ததுனாலதான் ஒன்றும் போதா நமக்கெல்லாம் மனித பிறவி கொடுத்துக்கிறார்கள். 84 லட்சம் யோனி வேதத்துல நமக்கு மனித பிறவி கொடுத்திருக்கிறார்னா பெருமான் நம் மீது வைத்த கருணை. அந்த கருணை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாம மனிதனா பிறந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா தேவர்கள்லாம் தவம் கிடக்கிறாங்க, என்னை எப்படியாவது மனிதனா போட்டுட்டாங்க.
மனிதனா போட்டா 6 காலம் உன்னை வணங்கலாம், 6 காலமும் உன்னை வணங்கலாம், உங்க அடியார்களுக்கு தொண்டு செய்யலாம், உனக்கு அபிஷேகம் பண்ணலாம், அலங்காரம் பண்ணி பார்க்கலாம், எத்தனையோ செய்யலாமே. என்னை கொண்டு வந்து இங்கே இந்திர பதவி அந்த பதவின்னு கொடுத்து உட்கார வச்சுட்டே சுவாமி அப்படின்னு என்ன பண்றாரு, அப்படியே கதறாங்க. நாம் இங்கே வந்து ஒன்றும் உணரார் அந்தோ, இங்கே வந்தோம், வந்தது என்னவோ அதை மறந்துட்டோம், மீது எல்லாத்தையும் செய்யணும், அந்த வேலையை மறந்து விட்டு மற்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிறோம். இவர் என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவுக்கு அந்த கூந்தலை அந்த சடமுடிய இதுவரைக்கும் போட்டுக்கிற சடையை இதோட அறுத்துட்டார், அப்படியே அறுத்துறாரு. அப்பா அந்த பொண்ணு இன்னைக்காக தான் சொல்லணும், நமக்கு பரவாயில்ல, நானே கெரா போட்டணும்னு நினைச்சேன், எங்கள் அப்பா எனக்கு கெராவை பிடிச்சி விட்டார் அப்படின்னு. இன்னைக்கு அதுதானே சிரமம், கெரா போயிட்டாங்கன்னு அதுவாக நினச்சிக்கும். ஆனால் அப்போ அந்த அம்மா இல்லை, அந்த அம்மா அதை மனம் உவந்து கொடுத்தாங்க. அந்த அம்மா மனம் உவந்து அந்த முடியை கொடுத்தாங்க. எதுக்கு? பஞ்சவடிக்கு ஆகும் என்று கெடுதி தருது, அந்த கேடே தராது அந்த கூந்தல் என்ன பண்ணுறீங்க, பஞ்சவடிக்கு ஆகும் என்று ஆணுச்சு. அங்கே அங்கே கஞ்சாரர் அப்படிங்கிறது அந்த ஊரோட பேர், கஞ்சாறு அப்படிங்கிறது ஊரோட பேர். இன்னைக்கும் நாம நிறைய இப்போ குன்னக்குடினா யாருக்கு நமக்கு டக்குனு நினைவு வரும், வயலின் கச்சேரி அப்படின்னா குன்னக்குடினோன்னு நமக்கு டக்குனு நினைவு வந்துடும். ஆமாம், இப்போ தருமபுரம் அப்படின்னா இன்னைக்கு ஆதீனங்கள் இருக்கு, ஆனால் அங்கே சொல்ற தருமபுரம்னா சுவாமிநாதனையா நினைவு வருவோம். இது மாதிரி அரசியல் நிறைய பேர் இருக்கிறாங்க, நாம் அதுக்கு வேண்டாம், நாம் வந்து இந்த பக்கமே நின்றுப்போம், நம்ம பக்கமே. அப்போ தருமபுரம் சுவாமிநாதன் அப்படின்னா இன்னார், திருத்தணி சுவாமிநாதன் அப்படின்னு அந்த பெயர்கள்லாம் அந்த பெயரை மறைத்து அந்த ஊர் முன்னாடி வந்து நிற்கும் இல்லையா. அதுபோல என்ன பண்ணாங்க, இந்த கஞ்சாறு என்பது அவருடைய திரு அவதார ஊர், அவருடைய பிறவி நாமம் போற்றப்படலை, பிறவி நாமம் சேக்கிலார் சொல்லலை. இது அந்த ஊரோட பெயரையே இவருக்கு பெயராக வைத்திருக்கிறாங்க, கஞ்சாரன் அப்படிங்கிறது அவருடைய அந்த ஊரோட பெயராக போற்றப்படுகிறது. அப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய ஆண்டவ தாண்டவ உறவின் அந்த கஞ்சாட்டில சுவாமி பேரு பஞ்சவடீஸ்வரர், சுவாமி பேரு பஞ்சவடீஸ்வரர் அப்படின்னு பேருங்க. ஆனந்த முனீஸ்வரர் சுவாமி பேர், ஆனந்த முனீஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு. இன்னைக்கு முனீஸ்வரன்னா நம்ம என்ன பண்றோம், ஒன்றை போட்டு அவரு எல்லாம் சாப்பிடுவார் அப்படின்னு வர்றோம், ஆனால் அவர் பேர் ஆனந்த முனீஸ்வரர். நீங்கள் நம்ம சோழ நாட்டில் ஒரு தலம் டக்குன்னு அது அடியனுக்கு நினைவு வரல, அந்த தளத்தில் கோபுரத்திலேயே முனீஸ்வரர் இருப்பார், கோபுரத்தில் முனீஸ்வரன் இருப்பார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சாமி எங்கள் ஊரில் இருக்கிற முனீஸ்வரனுக்கெல்லாம் போடுறாங்களே, நீங்கள் ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க எங்கள் சுவாமியெல்லாம் அது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற முனீஸ்வரனுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனால் நாம் எங்கள் ஊரில் நம்ம சாப்பிட்றத கொடுத்து பழகிட்டோம். காலையில் கூட இன்னைக்கு ஒரு நண்பர் பேசினார் அடியன் இடத்துல, ஐயா கண்ணப்ப நாயனார், ஆமாங்க சாமி சாப்பிட்டாரு இல்லைன்னு நான் மறுக்கலை, ஆனால் பெருமானுக்கு கொண்டு வந்து என்னைக்கு கொடுக்க ஆரம்பித்தாலும் அன்னையிலேருந்து அது அவரை விட்டுட்டாருங்க. அந்த 6 நாளும் அவர் எதையுமே சாப்பிடலை, அதுதான் புராணங்களுக்கு சொல்லுது. 6 நாளும் அவர் எதையுமே சாப்பிடலை, ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நீங்களும் அது மாதிரி பெருமான் கோயிலுக்கு வர வரைக்கும் சாப்பிடுங்க, வந்துட்டீங்கன்னா அன்னையிலேருந்து விட்டுருங்க அப்படின்னு. பெருமான் கோயிலுக்கு வர வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க, என்னைக்கு பெருமான் கோயிலில் திருவடி எடுத்து வைக்கிறீங்களோ அன்னையோட அதை மறந்துடுங்க. அதைத்தான் கண்ணப்ப நாயனார் சொல்லியிருக்கிறாருங்க, வேணா வாங்க ஆதாரம் காமிக்கிறோம் அப்படின்னு இல்லையா. ஏன்னா இப்போ சும்மா கண்ணப்ப நாயனார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறமே ஒளி, அவர் என்ன செய்தார், அந்த 6 நாள் அவர் சாப்பிடலையே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்டார் தானே. அப்போ பெருமான்கிட்ட வர வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இரு. பெருமான்கிட்ட வந்து இப்போ கல்யாணம் பண்ண போக்குள்ள என்ன சொல்லுவோம், பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியோ பார்க்கல, இதுக்கு மேலே சரியாக கொடுத்தா இருக்கணும். ஏன் பொண்ணும் கிடைக்கலாம் மாப்பிள்ளையும் கிடைக்கும், அதனால இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனால் அது போல நீ எப்படி வேணாலும் இரு, உள்ளார வந்துட்டியா இப்படித்தான் இருக்கணும் இல்லையா. அப்படி அவர் சொல்லப்படுறாங்க. அங்கிருந்து இந்த தலமானது எப்படி கஞ்சாறு கஞ்சனு கஞ்சாறு பஞ்சகையும் கைலாயநாதனையே காணலாமே என்பது நாவுக்கரசருடைய வாக்கு. கைலாயநாதன் எங்க போகலாம்னா கஞ்சனூர்ல போய் பார்க்கலாம், கஞ்சாறுல போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது பெருமானுடைய ஆக்கு. மலை செய் அப்படிங்கிறார், மலை செய் மதில் கஞ்சை அப்படிங்கிறார். மலையின் தன்மையை ஒத்த தோள்களை உடைய கஞ்சாற்றல், அவருடைய தோல் எப்படிப்பட்டது,
மலைகளைப் போல் நல்ல திடகாத்தியமா, நல்ல ஜெகதாண்டிகா, அப்படியா 6 அடி உயரம், அந்த புஜங்கங்கள்லாம் ரொம்ப பெருசா அப்படி இருப்பார். ஏன்னா 6 அடி உயரம்னு கூட சொல்ல முடியாது, அதோட அதிகமாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், நெல்லம்பயிர்கள் எல்லாம் 6 அடி உயரத்துக்கு மேலே வளர்ந்துருக்கு. நாம் இதை நாட்டு சிறப்புலையும் நம்ம பார்த்துருந்தோம், இப்பையும் அதை பார்க்க போகிறோம். கஞ்சை கஞ்சாறு அப்படின்னு நாயன்னார் ஊரின் மரபு, அது குடியின் மரபு தொழிலும் வகை நூலில் வகுத்து காட்டியதற்கு இவற்றின் துணையாய் திருவருள் காட்டியவாறு விரிக்க சிந்திக்கலாம். இதுக்கு மேல திருவருள் எனக்கு உணர்த்திய வண்ணம் சிந்திக்கலாம் என்று தெய்வ செக்குலார் பெருமான் சொல்றாங்க. கஞ்சை கஞ்சாரும் பற்றி இனி எமக்கு தெரிந்த அளவில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு தெய்வ செக்குலார் பெருமான் விரிக்க இருக்கிறாங்க. அதில் முதல் பாடல் இப்போதான் நம்ம பெரிய புராணத்துக்குள்ளவே வருகிறோம். அதன் முதல் பாடலாக மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர் தாம் விரும்பியது நூலாறு நன்கு உணர்ந்தவர்தாம் பாடும் நோன்மையது கோளறு தேன்பொழிய கொழுங்கனியின் சாரொழுகும் காலாறு வயல் கரும்பின் கலல் சாறு ஊர் கஞ்சாறு. இப்போ கஞ்சாறு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலாறு. மேலாறுனா யாரு? மேலாறு எல்லா நதியும் கீழே ஓடும், ஒரு நதி மட்டும் மேலே ஓடும். கங்கை கங்காதேவி தான் என்ன பண்றாங்க, மேலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவங்க. அவங்களைய பார்த்தாரு பகீரதன் தவத்தால சுவாமி வாழ்ந்தார். பகீரதன் தவத்தால வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பிறகு சுவாமி அங்கிருந்து வந்துட்டார். அங்கிருந்து வந்தாங்க. அதன் பிறகு அவருடைய பெருமையை நாம் பலமுறை பார்த்துட்டோம். அப்படி மேலாறு பிற நதிகள் கீழ்முகமாக வராமல் மேல்முகமாக வானிலிருந்து வருதல் தோன்றியதனால் இதன் மேன்மை ஆறு துயதாம். இப்போ சாமியோட சடாமுடி இருந்து எப்படி வருதுங்க, அது மேலே போய் தானே வருது. எல்லா நதியும் கீழே வரும், இது மட்டும் என்ன பண்ணும், மேலே போயிட்டு தான் கீழே வரும். அதனால இது மேலாறு, கங்கைக்கு மேலாறு அப்படின்னு பேர். அப்போ கங்கையில் போய் குளிச்ச உடனே நமக்கு பாவம்னா போயிடும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். எங்கே போய் குளித்தாலும் பெருமானை நினைக்கும். நாம் எங்கே போய் குளித்தாலும் நீராடினாலும் அவரை நினைக்கவும். அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கென்போல் நல்குதியே என்ன குறையும் இளையேரோர் என்பாவாய். இன்றைக்கு பெண்பாவை நோன்பு தொடக்கம். இதை 10 நாள் கூத்த பெருமானை போய் பார்த்தோம்னா அவ்வளோ அற்புதமாக இருப்பார் சுவாமி. இந்த 10 நாளும் அப்படியே மாணிக்க வாசக பெருந்தகைக்கு அங்கே திருப்பெருந்துறையிலையும் இங்கே கூத்த பெருமான் 2 பேருக்கு ஒரே மாதிரி நடக்குங்க. இவருக்கு என்ன நடக்குதோ அங்கே அவருக்கு அதே நடக்கும். அவருக்கு அங்கே இவருக்கு தேரா, அங்கே அவருக்கு தேர். அதனால தான் மாணிக்க வாசக பெருந்தகையை புராணத்தில் எங்கேயுமே சொல்லலை. ஏன்னா சிவமும் அவரும் சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருடியவார் யார் வருவார் அச்சோவே. சிவமாக்கி எமையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் வருவார் அச்சோவே. அவர் சிவமாம் தம்மை பெற்றுட்டார். அவரை பேச வேண்டியது இங்கே இல்லை. ஏன்னா இந்த அத்தனை அடியார்கள் உள்ளத்திலும் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட மேலாக ஓடக்கூடிய அந்த கேடிலா ஆறாக இருக்கக்கூடிய அந்த கங்கை கைலை எம்பெரும் தீர்த்தங்களில் ஒன்றாக சிவபெருமான் திருமுடியில் இருந்து வரக்கூடிய கைலையில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்கள்ல மானசரோவருக்கு அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை தான். மானசரோவர் அன்னையும் வடிவமாக போற்றப்பட்டால் இறைவன் திருமுடியில் இருந்து வரக்கூடியவங்க கங்கை. அப்ப நூலாறு, அப்ப நிலம், நாடு, நகரம், குடி, இதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா எது? நிலத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும், ஊரை பற்றி தெரிந்து கொள்ளணும், அவருடைய குடியை பற்றி தெரிந்து கொள்ளணும். இப்ப நகர சிறப்பு படிக்கலன்னா அவனுக்கு திருவாரூர் பெருமை தெரிய போகிறதா? மனுநீதி சோழர் என்று ஒருவர் இருந்தார் என்று நமக்கு தெரிய போகுதா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன வேணும்? நூலாறு, நூல் வேணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறோமோ படிக்கலையோ திருவாசகம், 12 திருமுறை, சாத்திர நூல் எல்லாம் வாங்கி
பீரோவில் போட்டு பத்திரமா வச்சுக்கணும். பாலித்தீன் பேப்பர் போட்டு லேமினேஷன் பண்ணியாச்சும் வச்சிடணும். ஏன்னா எப்படியோ நம்மலாம் படிக்க போகிறது, படித்தோம்னா நமக்கு இங்கே வேலையுமே இல்லை. அதை படித்தோம்னா நமக்கு இங்கே வேலையுமே இல்லை, பெருமான்கிட்ட போயிடலாம். எல்லாரும் சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம், திருக்குறள் 1330 ஒரே ஒரு குறளை படித்து அதன் வழியில் நின்னோம்னா பெருமான் திருவடிக்கு வந்தார். அது எதை வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த குறளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒரு குறளை எடுத்து அந்த குறளின் வழி நாம் வாழ்ந்தாலே நீங்க பெருமான் திருவடிக்கு வந்தார். இது முடியுமானா சத்தியமும் முடியாது. நம் அருளாளர்கள் அத்துணையும் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு தொண்டை எடுத்துக்கொண்டு அந்த தொண்டின் வழி உயிர் போற வரையும் செய்தாங்க. செய்தா அந்த தொண்டு இல்லையே உயிரை மாய்த்துக் கொள்வார், அந்த அளவுக்கு செய்தாங்க. நாம ஒரு தொண்டை ஒரு நாளைக்கு செய்ய மாட்டோம், ஒரு வாரம் செய்துட்டோம்னா அது பெரிய விஷயம். அதுக்கு மேலலாம் நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு தபம் அவ்வளவுதான். அப்படி அந்த நூல்களின் வழியாகத்தான் படிக்கணும். தேவாரம் திருவாசகம் படிக்கணும், அதன் வழியில நிற்கணும், அதன் வழியில நிற்கணும். இப்ப நமக்கு எதுக்கு பெருமான் இங்க உட்கார சொல்லிட்டு இருக்கிறாரு? நம்மள யாராவது ஒருத்தர் பெரிய புராணம் சொல்ல மாட்டாங்களா? நம்ம கேட்க மாட்டோம். பெருமான் இங்க அடியன் போன்றவர்களை எல்லாம் பாரு, இது எப்படி இருந்துச்சு, இது ஒன்றுத்துக்கு ஆகாது, இதையவே வச்சு நான் சொல்றேன்னா நீங்களாம் எவ்வளோ பெரியவங்க, நீங்களாம் படிச்சிங்களா, நீங்களும் சொல்லலான்னு பெருமான் உங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக தான் வச்சுக்கிறோம். ஒன்றும் போதா நாயேனே உய்ய கொண்ட நின் கருணை, பெருமான் அதுக்கு தான் நம்மளை வச்சுக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட பெருமானை உணர வேண்டுமானால் நூலறிவு கொஞ்சமாவது வேணும். சாத்திர நூல்களை படிக்கணும், படிச்சாதான் நமக்கு பெருமான்னா யாரு, நம்மனா என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த சாத்திரங்களை படித்த பிறகு அதன் வழியில் என்ன பண்ணும், அதை அப்படியே கொண்டு வந்து திருமுறையோட பொருத்தி படிக்கணும். ஐயா நானும் எங்கள் வீட்டில் 12 திருமுறையும் இருக்குதுங்கய்யா, கற்பகம் காலேஜுக்கு போனங்கய்யா, நிறைய கொடுத்தாங்க, வாங்கி வச்சுருக்கீங்க, பத்திரமா வச்சுருக்கீங்க, வச்சுருங்க. நாளைக்கு என்ன பண்ணுவோம், போய் சேர்ந்த உடனே எங்கள் அப்பா இருந்தான், எதுவெல்லாம் புத்தகமாக வாங்கி அடுக்கி வச்சுட்டு போயிட்டான், ஏதாவது கொண்டு போய் எடைக்கு போடுங்க, அவனோட எல்லாம் போய் சேரட்டும். இதெல்லாம் வேற கொண்டு வந்து கூட அடைச்சிட்டு கிடக்குது. இங்கே மனுஷன் இருக்கிறதுக்கே இடம் இல்லை, இதில் வேற கொண்டு வந்து அரை வீட்டுக்கு அடுக்கி வச்சுக்கிறாங்க, தூக்கிட்டு போய் போடுங்க இதெல்லாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு 500 ரூபாய்க்கு போட்டு அதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து அந்த அடிக்க வை, இந்த ஒரு 30 கும்புறப்பெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவான் உங்க பையன். அவ்வளோதான் என்னோட நிலை. உண்மை அதுதான். ஏன்னா எப்படி எங்கே இருத்துமோ எங்கே கிடத்துமோ என்றறி. அப்போ என்ன பண்ணுவாங்க, இது என்னடா வெறும் புத்தகமா அப்படின்னு. ஆனால் நம்மளும் நினச்சி பாருங்க, தேவாரம் திருவாசகம் வச்சுருப்போம், என்னைக்காவது அதை முழுமையாக படிக்கணும்னு நினச்சி. ஆமாம், அவங்க கொடுத்த புத்தகம் தான் நாம் இன்னைக்கு பெரிய புராணம் சொல்லிட்டு இருக்கோம். நாம் இன்னைக்கும் மனதளவில் அம்மாவை நினைத்து கொண்டே தான் இருக்கிறோம். அம்மா எங்களுக்கு பெரிய புராணம் சொல்ல வேண்டும் என்று இந்த புத்தகம் மட்டும் இல்லை, அவங்க மாமனார் வைத்திருந்த மிகவும் பழமையான ஒரு புத்தகம், இலங்கை நூலகத்தோட வெளியிடுது, எடுத்தோம்னா உடையும். அந்த புத்தகத்தை அடியே இன்னைக்கு வரைக்கும் வழிபாட்டில் வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நூலை தான் பழனி மாமா நமக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம் அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டிருக்கோம்னா சிவகமணி ஐயா உரையை எங்களுக்கு அவர்கள் கொடுத்த பிச்சை தான் அந்த நூல். அவர்கள் கொடுத்த பிச்சை தான். உயிரோடு இருக்கும் பொழுது முருகா, இன்றைக்கும் அவர்கள் சொல்வது போல இருக்கிறது, முருகா நீ பெரிய புராணம் என்றைக்கா இருந்தாலும் சொல்லணும், என் பின்பு இருந்து அவங்க என்னை இயக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம இந்த திருவிளக்கீடு பணியை தொடக்கி வைத்ததும் அவர்கள் தான். நாம் இன்னைக்கு திருவிளக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம்னா அன்றைக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் தான் வாங்குவோம். நம்ம வரவங்க கிட்ட அடியன் கொஞ்சம் போட்டுக்குவோம், திருக்கூட்ட சார்பா வரவங்க கிட்ட அவங்க வாங்கி தொடங்கி வைத்த பணி தான் இந்த திருவிளக்கீடும் பணி. அதன் பிறகுதான் இந்த ஒரு 8000 ரூபாய் திட்டத்தில் இந்த பணியை அம்மா செய்து கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த புராணத்தின் மீது வைத்த பற்று. முருகா எனக்கு முன்னாடி இதெல்லாம் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க, இதை நீ எடுத்துட்டு போனீங்கன்னா கட்டாயம் நீ வகுப்பு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அதை பெருமான் இன்னைக்கு நம்முடைய சொல்ல வச்சிருக்கான். அப்படிப்பட்ட அந்த நூல்களின் வழியாகத்தான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிறது முறையாக உணர்ந்து பெரும் அந்த புலமையோர் பெரும் புலமை மிக்கவர்களிடத்துல கேட்டு சிந்தித்து
பிறகுதான் பெருமானை நாம் வழிபாடு செய்ய முடியும். அப்படி வழிபாடு செய்தோம்னா தான் அந்த வழிபாடு நிறைவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நூலை எல்லாம் அதுதான் இருள் சேர் இருவினையும் சேரா. இருள் சேர் அப்படின்னா அந்த இறைவனின் மெய்மையோடு சேர்ந்த புகழையே விரும்பின இடத்து. இவர் எப்படிப்பட்டவர்? விரும்பின இடத்து. எப்படி? இறைவனின் மெய்யோடு சேர்ந்த அந்த புகழையே விரும்பின இடத்து அறியாமை என்னும் இருள் சேராது. இப்படி எப்படிப்பட்டவர் இவர்? அறியாமைங்கிறத ஒன்றே அறியாதவர். யாரு? நம்ம கஞ்சாரர். அறியாமை, நாம அறியாமையில தான் நிற்கிறோம். பின்னாடி இருக்கும் பாருங்க, அது எப்படி சொல்லுவாங்க. புகழையே விரும்பின இடத்து அறியாமை என்னும் இருளும் சேர்ந்து இருவகை வினைகளும் வராது. நமக்கு என்ன வினை வராது? இருவினை வராது. நல்வினை தீவினை என்ற இரண்டும் வாராது. இது வராதுன்னா, வராது இருக்குன்னா என்ன பண்ணணும்? அடியார் திருவடிகளை இறுக்கமாக பிடிக்க வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலிய பெரியோர்கள் இவ்வூரை பாடியிருக்கின்றார்கள். யார்? அப்பர் சுவாமி பாடியிருக்கிறாங்க. நம்பி ஆரூரர் பாடியிருக்கிறாரு. கஞ்சனும் கஞ்சாறு பஞ்சகையும் கைலாயநாதனையே காணலாமே. அங்க நீங்க வந்தீங்கன்னா யாரை பார்க்கலாம்? கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானை பார்க்கலாம். அப்ப இங்க மேலாரும் செஞ்சடை மேல் வைத்தாரம் விரும்பியது நூல் உணரும் நன்கு உணர்வாராம் பாடும் நோன்மையது போல் ஆறு அப்படிங்கிறார். போல் ஆறு அப்படின்னா கமல் சாரூரும். நல்ல மனமிக்க. எப்படி மனம் வருது? இப்போ நீருக்கு எப்படிங்க மனம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறு கொம்பில் அந்த அந்த நதி எப்படிப்பட்ட நதியா? அப்படியே அந்த மலைகள் எல்லாம் ஓரமாக வருது இல்லையா? அந்த கொம்பு தேன் இருக்குது இல்லை, அது நிறைஞ்சி தேன் நிறைஞ்சு என்னாகும்? அப்படியே அடையிலேருந்து தானாக ஒழும். தானாகவே அந்த தேன்கள் எல்லாம் ஒழும். அந்த தேன்லாம் அப்படியே ஆற்றுல மிதங்கிக்கும். தேன் இப்போ தண்ணியில் முழுகுமா? முழுகாது. அப்போ மேலே மிதங்கிக்கிட்டே அப்படியே வருது. அந்த ஆறு வருது. அப்படி வரும் பொழுது என்ன பண்ணுது? அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கனிகள் எல்லாம், இது என்ன சொல்றாரு? நாட்டோட வளத்தை இப்போ சொல்லிட்டு இருக்கிறார் பெருமான். என்ன சொல்றாருங்க? நாட்டின் வளம். அப்போ அந்த என்ன பண்றாரு? கோளாறு தேன் பொழிய கொழுங்கனியின் சாறு ஒழுகும். இப்போ கனியோட சாறு எப்படிங்க ஒழுகும் அப்படின்னு கேட்கலாம். பழங்கள் எல்லாம் நல்ல விளைச்சலாகி என்ன பண்ணலாம்? வெடித்து அதுல இருந்து சாறு ஒழுகுது. எதில் ஒழுகுது? அந்த ஆற்றுல ஒழுகுது. இப்போ அங்கே என்ன பார்த்தோம்? தேன் ஒழுகுது. இப்போ அந்த கனிகள் எல்லாம் வெடித்து இப்போ கொய்யாப்பழம்னா அதை வெடித்தும் அந்த கிளிகள்லாம் சாப்பிட்டு அது அப்படியே அந்த ஆற்றுல விழுந்தும் அதெல்லாம் அப்படியே மிதந்து கொண்டே வருகிறது. அப்போ எவ்வளவு சுவை மிக்கதாக இருக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லை, பின்னாடி பாருங்க, அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? கனியின் சாறு ஒழுகும் காளாறு வயல் கரும்பின் கலல் சாரூரு கஞ்சாறு. இப்போ அதுக்கு அடுத்தது கரும்பு நல்லா விளைஞ்சி அது அப்படியே வெடிச்சு என்ன பண்ணுது? அதுல இருந்து சாறு ஒழுகுது. அந்த சாறு அப்படியே அந்த வாய்க்காலின் வழியாக வந்து ஆத்துல கலக்கு. இப்ப கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேடூரி நின்று. இந்த சுவை எப்படி இருக்குன்னா, கஞ்சாறுல போய் அந்த ஆத்தோட சுவையை சுவைச்சோம்னா அதுதான் இதோட விளக்கம். இதோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. மாட்டு காப்புல இருந்து பீசின பால், அதுல கரும்புச்சாறு ஊற்றி கலக்கணும். அதன் பிறகு நெய்யை கலக்கணும், அப்புறம் தேனை கலக்கணும். இதுல எல்லாமே தித்திப்பு. இதை சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதை விட இனிமையானவன் எங்கள் பெருமான். இதை விட இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எது? கரும்பஞ்சாறு, கறந்த பால் சூடாக இருக்குது. யாராவது கிராமத்தில் பழையமாக இருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி பால்லாம் நமக்கு வாய்ப்பே இல்லை கிடைக்கிறதுக்கு. அப்படி மாட்டு காம்பில் பீசினாங்கன்னா பீசின மாத்தத்தை அந்த பாத்திரத்தை தொட்டிங்களா நுர தும்ப அப்படியே அந்த பாத்திரத்தை தொட்டோம்னா எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். அதில் அப்படியே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கறந்த பால் கண்ணனோடு கரும்பு பால் தேன் அப்புறம் எல்லாம் போட்டு சுவை மிக்கதாக போட்டு அப்படி சாப்பிட்டோம்னா எவ்வளோ தித்திப்பாக இருக்கும். அதை விட ரொம்ப தித்திப்பானவன் எங்கள் பெருமான். நம்ம சுவாமி எப்படிப்பட்டவரே? அதை விட ரொம்ப தித்திப்பாக இருப்பார். அப்போ எப்படி அந்த இனிப்பு எப்படி இருக்கும்? சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அதை என்கிட்ட சொல்ல முடியுமானா? சொல்ல முடியாது. அந்த தித்திப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமானா? நம்மால் சொல்ல முடியாது. நம்ம பெருமான் அவ்வளவு அந்த கரும்போட தித்திப்பு போல கமல் சாரும் கஞ்சாறு நாயன்மாரது
திருத்தல பெயராக கஞ்சாறு, தெய்வ நெறி சிவப்பெருகும் திருவாமூர். இப்படி அருளாளர்களுக்கும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஜெயக்குலார் பெருமான் அருளாளருக்கும் சொல்றாரு, தெய்வ நெறி சிவப்பெருக்கும் திருவாமூர் திருவாமூர் அப்படிங்கிறது. இப்போ கஞ்சாறு அப்படின்னு சொன்ன மாதிரி யாருக்கு? நாவுக்கரசர் பெருமானுக்கு சொல்லும்போது திருவாமூர் திருவாமூர். இதெல்லாம் நம்ம வகுப்பு கேட்டோம் ஏற்கனவே. அதனால அந்த பேரு கேட்ட மாத்திரத்தில் என்ன ஆயிருக்கும் நமக்கு? ஆஹா, திருநாவுக்கரசு பெருமான் திருவாவதாரம் பண்ணின ஊர் அப்படின்னு வந்துடணும். அடுத்தது மறைந்திருந்து திருவாங்கூர் திருவாங்கூர் அப்படின்னு சொல்றாரு. உள்ளுரையார் உறையூர் உறையூர், பெரும் செல்வ நீடூர் திருநீடூர். இப்படி எல்லாமே எல்லாம் அருளாளர்கள் அந்த ஊர் பேரெல்லாம் சொல்லுவாங்க. மேலும் செஞ்சடை மேல் வைத்தவர் தாம் விரும்பியது பிறர் எவரும் விரும்பாத தலையை கழித்து, அந்த யாரும் விரும்பாத அந்த தலையை கழித்து அந்த முடியை. இப்போ இதெல்லாம் யாராவது விரும்பாங்களா? அதாவது உங்கள்கிட்ட உங்கள் முடியை கொடுங்கன்னு கேட்க முடியும். கேட்டு எதுக்காக புரோசனம் ஆக போகுதா? இல்லை. இந்த எதற்கும் ஆகாததையே என்ன பண்ணுறாரு? பெருமான் போய் கேட்குறாரு. யார்கிட்ட? மானக்கஞ்சாரருடைய பெண்ணிட்ட. அவர் எப்படிப்பட்டவர்? இந்த மாதிரி வளமிக்க நாட்டில் இருக்கக்கூடியவர் நம்ம மானக்கஞ்சாரர். இவர்தம் மயிர் நமக்கு பஞ்சவடிக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கமல் சாரும் 100 கஞ்சாறு தாம் விரும்பியது அப்படிங்கிறார். இப்போ விரும்பியது தாம் விரும்பியது எது? செஞ்சடை மேல் வைத்தவர் யாரு? பெருமானே அங்கே சடாமுடி ஏகப்பட்டது வைத்திருக்கிறார். திருவையாறில் போனோம்னா அந்த பக்கம் விடமாட்டாங்க நம்மளே. ஏன்னா பெருமானுடைய சடை பின்னாடி விரும்பி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சடையை விடமாட்டாங்க. அதே மாதிரி செஞ்சடையப்பட்ட போனோம்னாலும் அவருடைய சடையை பெரும் சடை பெரிய குடிமி பெரிய சடையை வைத்திருக்கக்கூடிய பெருமான் அவர் இங்கே வந்து கூந்தலைக்காக வந்து நிற்கிறார். அப்ப மேல் வைத்தார் தாம் விரும்பியது எது? அந்த சடை நூல். அப்ப கழுநீர் மாலை, கழுநீர் மாலை இங்க வருது. அப்ப கழுநீர்னா என்ன? கழுநீர் மாலை கடவுள் போற்றி. இந்த கழுநீர்ங்கிறது பெருமானுக்கு அந்த முடியில் இருக்கக்கூடிய நீர், கங்கை நீர் அப்படின்னு சொல்லி கழுநீர். கஞ்சார் இரண்டாவது பாட்டு பாருங்க. கண்ணீள கடைசியர்கள் கடுங்காலையிற் பிழைத்து ஒதுங்கி உள் நீர்மை புணர்ச்சி கண் உரைத்து மலர்கண் சிவக்கும் தண்ணீர் வெண் கழுநீர் தடஞ்சாடி, தண்ணீர் கழுநீர்க்கு தடஞ்சாணி தலைவணங்கும் மண்ணீர்மை நலம் சிறந்த வளம் வயல்கள் உல அயல்கள். இப்போ கஞ்சாறு அப்படிங்கிறது இந்த புறப்பக்கமாக இப்போ சுவாமி சொல்லிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் சொன்னது எங்கேங்க? புறத்தே இருக்கக்கூடிய நாட்டோட வளம். இந்த வளம் எப்படி இருந்தது? ஆத்திர முக்கணிகளோட சாரும் கரும்பம் சாரும் தேன், கொம்பு தேன் இருக்கிற தேன்லேயே நல்ல சுவையான தேன் நினைக்கிறேன் கொம்பு தேன். ஏன்னா அது அந்த மரக்கிளைகளோட அந்த தலைவலை உச்சியில தான் வச்சிருக்கோம். அதை போயிட்டு யாரும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்து வர முடியாது. அதுவாக விழுந்தாதான் அல்லது கிளையோட உடச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட தேன் ஒழுகிய அந்த நதி நீர் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த ஊர்ல இருந்த அவர் புறத்து அந்த பக்கங்களின் வயல்களை நகரங்களை அடுத்து புறத்தில் உள்ள இதெல்லாம் புறத்தில். இப்ப நகரத்தை பற்றி சொல்றார். இது மருதப்பனையின் இயல்பு. வயல்களில் நெல் பயிர்கள் இருந்தது. இப்ப இது ஒரு காடு. இப்ப ரெண்டாவது அடுத்தது கொஞ்சம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்க வராங்க. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? காடா இருந்தது. அந்த காட்டுல இருந்து நதிகள் இப்ப வந்து எங்க வருது? வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மருத நிலத்திற்கு இப்ப மருத நிலத்துக்கு பேரு அங்க வராங்க. இப்ப வருது. அப்படி வரும் பொழுது நெல் பயிர்கள் இருந்தது. அங்க களைகளும் பருவத்தில் கடைசியர்களும் பறிந்தனர். அப்ப அங்க என்ன பண்றாரு? கண் நீல கடைசியர்கள் கடுங்கையில். கடைசியர்னா அந்த உழவு தொழில் செய்யக்கூடியவங்க. இன்றைய அளவில் அவங்களுக்கு பேர் பல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் அந்த காலத்துல அந்த உழவு தொழில் அவங்க தான் அதிகமா பணிகள் செய்தவங்க. அவங்க அதிகமா உழவு அவங்க தான் என்ன போடணும், என்ன எடுக்கணும், எப்படி செய்யணுங்கிற அந்த முறையெல்லாம் அவர்களுக்கு தான் முறையாக தெரியும். அவர்கள் அந்த தொழிலை செய்து கொண்டு வர கடைசியர்கள் கடுங்காலையில் பிழைத்து அப்படிங்கிறார். அப்ப பறித்து அந்த களைகளை எல்லாம் பறித்து களையில் பிழைத்து ஒதுங்கி உள் நீர்மை புணர்ச்சிகான் உரைத்து
மலர்கண் சிவக்கும். அப்போ ஒதுங்கி அவற்றை அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சில செங்கழு நீர் கொடிகள் சாய்ந்து அப்படியே அந்த அந்த கொடிகள் எல்லாம் அந்த களை எடுப்பாங்க, பயிருக்கு களை எடுப்பாங்க இல்லையா, பார்த்துருப்போம். நெல்லம்பயிர் வரும் கூடவே அந்த தேவையில்லாத புட்களும் வளர்ந்து வரும். அப்படி வளர்ந்து வரும் பொழுது அதை அப்படியே விட்டுறலாமே அப்படின்னா நெல்லம்பயிரோட வளர்ச்சி தடைவரும். ஆனால் என்ன பண்ணாங்க, அது தோற்றம் அச்செழுநீருக்கு நெல் தலை வணங்குதல் போல் இருந்தது. அப்போ அந்த தப்பின கலைகள் என்ன பண்ணிச்சுங்க, அப்படியே தாமரை போல விரிஞ்சி அந்த மலர்கள், தாமரை மலர்கள், அதான் கழுநீரில் விளைஞ்ச அந்த மலர் மலர் எப்படி இருந்துச்சுங்க, அந்த நெல்லம்பயிரை வணங்கியது. எப்படி வணங்குதான், இப்போ அது சூரியன் போகும் பொழுது அது திரும்பி அது வணங்கு இல்லையா, அது எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, நீர் மிகுதியால் புணர்ந்த பொழுது அழுகியும் நீர் அல்ல வழியில் இப்போ நீர் அதிகமாக போயிட்டா என்ன ஆகும், பயிர் அழுகி போயிடும். இப்போ நம்ம அதை பார்க்குறோம், டெல்டா பகுதியெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, மழை அதிகமாக பெஞ்சிருச்சுன்னா எங்கள் பயிரெலாம் மூழ்கிருச்சு, அழுகிரும். இப்போ மழை வரலனா எனக்கு தண்ணி திறந்து விடலை, மழை இல்லை வராது. இப்போ அதிகமாக போனாலும் பிரச்சனை, குறைவாக வந்தாலும் பிரச்சனை. அதுதானே அங்கே கங்கைக்கு சுவாமி பண்ணார், விட்டார். அந்த அம்மா சடார்னு ஒடியாந்து பூமியவே அழிக்க வந்தாங்க. அப்போ மீண்டும் பகீரதன் போனான், தண்ணியே இல்லைன்னு தவம் பண்ணான். மீண்டும் என்ன பண்ணான், போய் தண்ணி அதிகமாக வருதே சாமின்னு தவம் பண்ணான். சாமி நமக்கு மிகுதாக கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை, குறைச்சி கொடுத்தாலும் பிரச்சனை. அவர் கரெக்டாக உரிய நேரத்தில் இப்போ 4 நாளைக்கு உண்டான சாப்பாடு நம்ம கொடுத்தாருன்னா ஒன்றா சாப்பிட்டு அப்பா பரவாயில்ல 4 நாளைக்கு பசிக்காதுன்னு நினைக்கிறோமா, அதிகபட்சம் 3 மணி நேரம், அதில் இடையில 2 டீ 2 வடை உள்ளே தள்ளிடுறோம். 3 மணி நேரத்துலேயே 2 டீ 2 வடை உள்ளே தள்ளிடுறோம். ஏன்னா நான் சாப்பிடக்கூடாது தாங்க நினச்சேன், மருத்துவர் சொன்னார். ஆனால் என்ன பண்ணுறது, உன்னோட அன்புக்காக சாப்பிட்றேன். அவர் அன்புக்கெல்லாம் இல்லை, இவருக்கு வந்து நாக்கு சுவை அடக்க முடியல, அதுக்கு காரணம் அவரோட அன்புன்னு இல்லையா, அவருடைய அன்பு அப்படின்னு சொல்லிடுறோம். இதுதானே நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. அப்படி கண் மலர் சிவக்கும். அப்போ இனம் அறியா நிற்பது, அதை நிற்க கழுநீர் உள்ள நீர்மை புணர்ச்சி இன்ப தன்மையை அகத்தின் பொருளாக, இது அகப்பொருளாக சேர்க்கிறார் பெருமான். ஏன்னா இது இலக்கியம், இதை கடந்து போக முடியாது, மேலோட்டமாக சொல்லிடலாம். ஏன்னா அவரும் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்காங்க. அகத்து பொருளாக பார்க்கும் பொழுது ஒரு தலைவன் ஒரு தலைவி அந்த இல்லறத்துக்குள் 4 அறை, அந்த ஒரு அறைக்குள் செய்யக்கூடிய பணி போல இருந்ததான். எது, அந்த தப்பித்த தாமரை பூ மலர்ந்து நிற்குது இல்லை, அது அந்த நெல் இப்படி வளைந்து நிற்கிறதுக்கும் இந்த தாமரை பூ இப்படி விரிஞ்சு நிற்கிறதுக்கும் பார்த்தா எப்படி நிற்குதா, தலைவனிடம் தலைவன் தலை வணங்கியும். ஏன்னா இந்த இடத்த தாமரை மலரை பெண்ணா சொல்றாங்க, நெல்லம்பயிரை ஆணாக வர்ணிக்கிறார். அப்படி வைக்கும் பொழுது வெளியில எப்படி சிங்கமா இருக்கலாம், அங்க போன உடனே தலை வணங்கித்தான் ஆகணும். அதனால அந்த என்ன பண்றான் தலைவன், இங்க அப்படியே கம்பீரமா பேசி போனவர் அங்க போன உடனே தலை வணங்கி நீ என்ன சொல்றையோ நான் கேட்கிறேன். அப்படித்தானே இன்னைக்கு எல்லார் வீட்லயும் மீனாட்சி ஆட்சி தான் நடக்குது போல. எல்லார் வீட்லேயும் மீனாட்சி ஆட்சி தான் நடக்குது, எங்கேயும் நடராச பெருமானுடைய ஆட்சி நடக்கிறேன். அப்போ எல்லார் வீட்லேயும் அது நடக்கிறது தானே. போன உடனே நீ என்ன சொல்றியோ சரி, நீ என்ன சரி எதை போட்டாலும் செய்யறேன், நாளையிலிருந்து அது மாதிரி பண்ணல சொல்லு. அது போல இருக்குதான் அந்த காட்சி. இது அகத்து காட்சி. அடுத்து புறத்து காட்சிக்கு வராருங்க. புறத்து காட்சி அவர் எப்படிப்பட்டவரா, கழுநீர் என்பது குருநாதராகவும், இந்த செந்தாமரை பூ குருநாதராகவும், அந்த நெல்லம்பயிர் அடியாராகவும், நெல்லம்பயிர் அடியாராகவும் போற்றுகின்றார். ஏன்னா அணியும் திரு அமை மாலை. அப்ப அந்த சுவாமி எப்படிப்பட்ட மாலை, கடுநீர் மாலை, கடவுள். இந்த மாலை அணிந்து கொண்டுதான் குருநாதராக சிவபெருமான் வருவார். நிறைய இடத்துல வந்திருக்கிறார். அதற்கு தேவாரத்தில் படை இடங்கள்ல திருவாத ஊரர் உபதேசம் படுற இடத்துல இது இருக்கும். திருவிளையாடல் புராணத்தில் செய்யும் குருநாதர்க்கா. இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சிகப்பு ஏன் அப்படின்னா, நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய குருநாதர் செவ்வாடை காவி ஆடை அணிந்திருக்க வேண்டும். உபதேசம் பெறக்கூடிய சீடர்கள் வெள்ளை ஆடை அணிந்திருக்க வேண்டும், வெள்ளை ஆடை அணிந்திருக்க வேண்டும். அப்போ தாமரை செக்கச்செவேல் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அடியார் எப்படிப்பட்டவர், வெள்ளையா இருக்கிறது. அந்த இப்போ அரிசி அந்த நெல் வெடித்து போனா எப்படிங்க உள்ளார அந்த வெள்ளையா அரிசி தெரியும். அப்போ அடியார் அந்த தீக்கை பெற வரவங்க எப்படி இருக்கணும், அந்த வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கணும். தீக்கை செய்யக்கூடிய குருநாதர் எப்படி இருக்கணும், காவி உடை அணிந்து கொண்டிருக்கணும். அதை இந்த இடத்துல அதை
திருவாதவூர புராணத்தை நம்ம சிவகுமாரியை பாருங்க, உள்பொருள் சொல்லணும்னா நமக்கு தெரிய போறதில்லை. அதே போல அகத்து வெளிப்பொருளும் இது சொல்லணும்னா நமக்கு தெரிய போறாது. அது சிவகுமாரியை எவ்வளோ அழகா அதை பிரித்து அந்த சேக்கிழார் பெருமான் என்ன நூற்றில் சொன்னாரோ அதை உள்ள அகத்து பொருளாகவும் வெளியே புறப்பொருளாகவும் சொல்லு. அப்போ புறப்பொருளாக எப்படி இருக்கிறாரு? முன்னர் ஆணவத்தால் தலைவன் நிமிர்ந்து நின்ற அந்த நெல்லம்பயிர் வளர வரைக்கும் என்ன பண்ணுவோம்? பக்குவம் பெறும் வரை அந்த நெல்லம்பயிர் எப்படி இருக்கும்? அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா தெரியும். வயல் பக்கம்லாம் போனீங்கன்னா அப்படியே நெல்லம்பயிர் நெட்டாக வளர்ந்துக்கிட்டே போகும். அது ஒரு பக்குவம் பெற்ற உடனே அப்படியே வளைஞ்சி நிலத்தை தொடுங்க. எப்படி தொடும்? நிலத்தை தொட்டு நிற்கும். ஏன் அப்படின்னீங்கன்னா பக்குவம் பெற்ற ஆன்மா பணிவோடு இருக்கும். பக்குவம் பெறலைன்னா அப்படியே தான் நிற்கும். பார்த்துக்க அப்படின்னு நிற்கும். அப்படி நின்றுச்சுனாவே நம்ம ஒரு கும்பிட போட்டு சரி திருவருள் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நம்ம ஒரு கும்பிட போட்டுறணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளும் சேர்ந்து கட்டுறோம். ஆன்மாவின் தன்மை சாதனின் வண்ணமாதல். இது அப்பப்ப மனசுட்ட வச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா நம்ம நல்லதுன்னு தான் போவோம், அங்கே தீமை வந்துடும். அப்போ ஆன்மாவின் தன்மை அப்போ இந்த அந்த இங்கே என்ன பண்ணுவோம்? அந்த சாடி இங்கு உழவர்களாகிய நாயனார் இந்த அப்படியே அப்படி சாஞ்சி நிற்கிறார். இது அடியார் இடத்துல மெய்யடியார் இடத்துல அவர் பணிவோடு இருக்கக்கூடியவர் நம்ம மாணக்கஞ்சாரல். அதனால தான் அதை தலை வணங்குதலை இங்கே நெல்லம்பயிர். அங்கே ஆரூருக்கு வரும் பொழுது இதெல்லாம் அப்படியே நினைவுக்கு வரணும். திருவாரூர் வரும் பொழுது நம்பியாரூர் பார்க்கிறாரு, ஆகா இந்த பயிர்கள் எல்லாம் எப்படி அடியார்களை போல தலை வணங்கி நிற்கிறது. ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு என்ன தோணணும்? அடியார்களைத்தான் நினைவுக்கு வரணும். அடியார்கள் தான் நினைவுக்கு வரணும். அதற்கு பக்குவம் பெற்ற ஆன்மாங்கிறது நமக்கு நெல்லம்பயிரே சாட்சியாக நிற்கும். இது பக்குவம். அப்ப நம்ம ஒருத்தரை பார்த்து சிவாய நம்ம வணங்கி சொல்லலை அப்படின்னா என்ன இருக்கிறோம்? நாம் இன்னும் பக்குவம் பெறாமல் இருக்கிறோம். பக்குவம் பெறாமல். திருநீரும் சாதனமும் திருநீரும் கண்டா பார்த்த மாத்திரம் என்ன சொல்லிடணும்? அவர் பெருமானுக்கு அன்பர், அவர் அவரு தான் நாம் வணங்கும் கடவுளை விழுந்து வணங்கிடுன்ட்டார். இதில் வேற நீ சமயதிக்க தான் எடுத்திருக்கிற, நான் சிவ பூஜை எடுத்திருக்கிறேன் தெரியுமா, 15 வருஷமா பண்ணிட்டு வரேன், அவ்வளோதான் அடிபட்டுருச்சு, அத்தனையும் அடிபட்டுருச்சு. நீ சமயதிக்க தான் எடுத்திருக்கிற, நான் சிவ பூஜை எடுத்திருக்கிறேன், முட்டை நான் திருநீர் வாங்குறதா? அப்போ அங்கே நான் சிவபூசை எடுத்தேனாவே முடிஞ்சிருச்சு, வந்துருச்சு முன்னாடி. அதனால நாம் இன்னும் பின்னாடி தான் நிற்கிறோம். அது முன்னாடி வந்துருச்சுன்னா நாம் பின்னாடி தான், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. யான் எனது அற்றவர் தான் நம்ம நாயனா மாணக்கஞ்சாரர். யான் எனது அற்றவர். அப்ப தலை வணங்கும் மண்ணீர்மை நலம் சிறப்ப வள வயல்கள் உள்ள அயல்கள். 3வது பாடல். புயல் காட்டும் கூந்தல் சிறு புறம் காட்டா குணமயிலின் இயல் காட்டி இடை ஒதுங்க இனம் காட்டும் குலத்தியர்கள் முயல் காட்டும் அதிதோர்க்கும் முகம் காட்டா கண்மூரி கயல் காட்டும் தடங்கள் பல கதிர் காட்டும் தடம்பனைகள். இப்போ புயல் காட்டும் அப்படிங்கிற புயல்னா என்னங்க? புயலின் தன்மையை காட்டக்கூடிய மேகம். இப்போ புயல் வருதுன்னா என்ன பண்ணோம்? கரிய மேகங்கள். அது போன்ற கூந்தலை உடைய கடைசியர்கள். இந்த கூந்தல் எப்படி இருக்குதா பெண்களுக்கு? கட்டங்கரேர்னு இருக்குது. இன்னைக்கும் நமக்கு எல்லாருக்கும் கட்டங்கரேர்னு தான் இருக்குது. என்ன பண்றோம்? செயற்கையா ஒன்றை அடித்து வச்சிடறோம். செயற்கையா ஒன்றை அடிச்சு. ஏன்னா நமக்கு இன்னைக்கு 12 வயசுலயே முடி வெள்ளையாயிடுதுங்கப்பா. அந்த குழந்தைங்க என்ன செய்யும்? ஏன்னா அவ்வளவுதான் நாம் சாப்பிட்ற உணவின் சத்து. அன்னைக்கு நெல்லம்பயிர் எவ்வளவு இருந்துச்சு? 6 அடி உயரம் வளர்ந்துருந்து நெல்லம்பயிர். ஆள் உள்ள போன. அதனால தான் நம்ம திருவாரூர் வரும்பொழுது என்ன சொல்றாரு? நெல்லோ கரும்போ கமுகோ என்றார். நெல்லம்பயிரை பார்த்து நெல்லோ கரும்போ கமுகோ என்றார். கமுகுனா என்னங்க? பாக்கு மரம். நெல்லம்பயிரை பாக்கு 6 அடி உயரம். அப்ப ஒரு வச்சு கொஞ்ச நாள் ஆன பாக்கு மரம் எவ்வளவு இருக்குங்க? 6 அடி 7 அடி தான் இருக்கும். அது போய் அங்க அவ்வளோ உயரம் வளர்ந்து நிற்கும் நெல்லம்பயிர். அப்ப அந்த அளவுக்கு
அப்ப நம்ம தஞ்சை பெரிய கோயிலாம் கட்டும் பொழுது ஆய்வுல இன்னைக்கு சில ஆய்வுகள்ல சொல்றாங்க ஒரு மனிதனின் உயரம் 12 அடி இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா அவ்வளவு பெரிய கல்லுலாம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம தகுதிக்கு நாம ஒரு 2 அடி கல்லை தான் தூக்கி வைக்க முடியும். அவங்க அவ்வளவு உயரம். அப்ப அவர்கள் அந்த விளைச்சல் நெல் எப்படி இருந்தது? இப்ப திருவாரூர் அந்த புராணத்தை சிந்திக்கும் பொழுது வருது இல்லை. நாம இன்னைக்கு குட்டை பயிரில் இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? 90 நாள்ல விளைஞ்சிருது. அப்ப 6 மாசம் 1 வருஷம் அப்படி இருந்தது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 90 நாள்ல அரிசி விதைச்சி 90 நாள்ல நம்ம நெல்லை விதைச்சி 90 நாள்ல அரிசியை வந்துருது நம்ம கைக்கு. அப்ப அது எவ்வளவு வளர்ச்சியோ அவ்வளவுதான் நம்மளோட வளர்ச்சியும். நாமளும் அவ்வளவுதான் இருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த வளர்ச்சி இருக்குது. இடை ஒதுங்கும். அப்ப கூந்தல், அந்த கூந்தல் பாருங்க, கண் புயல் காட்டும் கூந்தல், அந்த கருமை நிறமுடைய கூந்தல்கள் சிறுபுறம் காட்டா புனமயிலின். அப்ப அந்த அவர்களுடைய நடைகள் எப்படி இருக்குதுன்னா மயில் போல நடக்கிறாங்க. இந்த அண்ணன் நடை கேள்விப்பட்டுக்கிறோம். மயில் போல அசைஞ்சு நடக்கிறாங்க. எப்படி? கூட்டமாக. மயில் எப்பொழுதுமே கூட்டமாக ஒரு 4-5 அப்படியே தெரியும். அது போல அவங்க எப்படி அந்த கூட்டமாக அங்க அப்படியே திரிந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இனம் காட்டும் உலத்தியர்கள். உலத்தியர்னா பள்ள பெண்கள். நாற்று நடுதல், அவங்களோட வேலை என்ன? நாற்று நடுதல், களை எடுத்தல், அறுவடை செய்தல் முதலிய தொழில்கள் அவர்கள் கூட்டமாக இப்பொழுது. இதெல்லாம் ஒரு ஆளா செய்யற வேலை இல்லைங்க. இந்த வேலைகள் எல்லாம் வயல்களில் பார்த்தீங்கன்னா வரிசையா நாற்று நடுவாங்க, நாற்றை பறிப்பாங்க, நாற்றை நடுவாங்க, அப்புறம் பிறகு மீண்டும் அதில் களை எடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலைகள் இல்லை. கூட்டமாக ஒரு 10 பெண்கள் 20 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள். அப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒதுங்கி உள்நீர்மை புணர்ச்சிக்கண் உரைத்து முயல் காட்டும் மதி தோற்கும் முகம் காட்டா. அப்படி அவங்களோட முகம் எப்படி இருக்குதுன்னா, நிலவை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு முயல் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு கரை இருக்கும். நிலவு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு முயல் உட்கார்ந்து இருப்பது போல ஒரு கரை இருக்கும். ஆனா இவர்கள் முகம் அந்த முயலே இல்லாத நிலவும் தோற்கும். நிலவோட முகம் தோத்து போயிடுச்சு. ஏன்னா அதை விட ரொம்ப வெண்மையா இருக்கிறாங்க. என்ன ஒரு இலக்கிய நயம் பாருங்க சேக்கிழார் பெருமான். அந்த பெண்களோட முகம் எப்படி இருந்தது? அங்கே கூந்தலை சொல்லும் பொழுது மேகத்துக்கு ஒப்பா சொன்னாரு. அவருடைய நடைகளை சொல்லும் பொழுது மயிலுக்கு உருவா சொன்னாரு. இப்ப முகத்துக்கு சொல்ற. முகம் சொல்லும் பொழுது எப்படி இருக்குதான்? அந்த நிலவே தோத்துரு. ஏன்னா நிலவுல ஒரு முயல் இருக்குது, அது கரைபடிந்து நிற்குது நிலவு. ஆனா இந்த பெண்களோட முகம் எப்படி இருக்குதுன்னா அந்த நிலவும் தோற்கும். அந்த அளவுல அவங்களோட முகம் இருக்குதான். நிலவும் முயல் காட்டும் மதி தோற்கும் முகம் காட்டா கண்மூரி. இந்த மயில் எப்படி தன்னுடைய அழகை காட்டாதோ அதுபோல இவர்களும் பணி செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்க? அவர்கள் அந்த பணியை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தாங்க. அந்த புறம் பின்னாடி பக்கம் காமித்து கொண்டு அவர்கள் அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தாங்க. முறிகாட்டும் தடங்கள் பல கதிர்காட்டும் தடம் பனைகள். அப்ப தடம் அப்படின்னா வாவிகள். வாவினா குளம். இந்த வயலை ஒட்டி இருக்கக்கூடிய குளங்கள் சின்னதா அங்கங்க தண்ணி தேங்கி நிற்கும். எது? வயல்ல இருந்து வரக்கூடிய தண்ணிகள். நதியிலிருந்து வயலுக்கு வந்து வயல்ல இருந்து மீதமாற தண்ணி அந்த குட்டை மாதிரி இருக்கும். அங்க போய் நிற்கும். மீது தண்ணி தேவைப்படும் பொழுது அதில் இருந்து எடுத்து அதை இறைச்சிக்குவாங்க நீரை. அப்படி வாவி அப்படின்னு இருக்கும். பண்ணைகளின் கதிர் முற்றி விளங்கின. அப்ப அங்க என்ன பண்ணுது? கதிர் காட்டும் தடம் பனைகள். அப்ப அந்த பனைகள் என்ன பண்ணுது? நெல் கதிர்கள் விளைந்தன போல் விளங்குதல் காட்டு. இப்ப விளைந்து அப்படியே என்ன பண்ணுதுங்க? எல்லாம் தரையை வணங்கி நிற்குது. தரையை தொட்டு அப்படியே நிற்குது. அதுக்கு இன்னொரு உண்மையும் சொல்றாரு. நன்றி மறவாமை, என்னை வளர்த்ததற்கு உனக்கு நன்றின்னு சொல்லுதான் அந்த நெல். அந்த நெல் எப்படி சொல்லுதான்? என்னை வளர்த்தமைக்கு உனக்கு நன்றி. இது நமக்கு ஒண்ணு இருந்துருச்சுன்னா பெரிய புராணத்தை நம்ம தொடலாம். ஏன்னா பெரிய புராணம் முழுக்க என்ன சொல்லுங்க? நன்றி மறவாமை. யாருக்கு? நம்மை இந்த பிறவி என்கின்ற பெருங்கடல் நீந்துவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய பெருமான் திருவடிக்கு நன்றியாக இருக்கணும். அதற்குத்தான் பெருமான் இவ்வளோ பாடுபடுறான். நாம நினைக்கிறோம் என்னை பாடா படுத்துறிய, அவரு தான் பாடா படுறாரு, எப்படியாச்சும் இதுங்கெல்லாம் கடை தேறி நம்மகிட்ட வந்துடாதா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு திருநீர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நமக்கு திருநீர் வச்சா வினை போகும். பெருமான் ஏன் திருநீர் வைக்கணும்?
அவருக்கு திருநீர் வச்சாதான் வினை போகுமா என்ன? அவரே நின் மலன், மனமில்லாதவன், அவனுக்கு திருநீர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தான் கட்சி தலைவன் எப்படியோ தொண்டர்கள் அப்படித்தான். அதனால அவரு திருநீரை வைத்து காண்பிக்கிறார். அதுபோல எல்லாரும் வைக்கிறோம். அவர் வைக்கலைன்னா நாமளும் வைக்க மாட்டேன். ஏப்பா தலைவரே வைக்க நீ என்னைய வைக்க சொல்றிய, சொல்றமா இல்லையா? தலைவரே செய்ய மாட்டேங்கிறாரு, நீ என்னையும் செய்ய சொல்ற அப்படிங்கிற. அதனால பார்த்தாரு, நான் அவரே சிவபூஜை பண்ற மாதிரி நமக்கு எங்க போறாரு தலங்கள்ல இன்மையில் நன்மை தருவார். மதுரையில போனீங்களா, அங்க காஞ்சிபுரத்துல அவரே சுவாமி என்ன பண்றாரு, பூஜை செய்யற மாதிரி நமக்கு உபதேசங்களும் செய்து அவரே செய்து காமிக்கிறார். அப்பயாச்சும் இதெல்லாம் செய்யுமா அப்படின்னு. அப்பயும் நம்ம என்ன சொன்னாலும் நாம் செய்கிற பாடு இல்லை. 2 நாள் செய்வோம், 3ஆவது நாள் சாமி சாமி புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, அவ்வளோதான், எடுத்து தண்ணியை ஊற்றி 2 பூவை திருச்சிற்றம்பலம், அவ்வளோதான் சாமி, மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆர்வ கோளாறு தான் நமக்கு. அது அப்படிதான் நம்மளோட வழிபாடெல்லாம் போய் கொண்டிருக்கு. அப்படி சேரணி தன் பலன வயல் செழு நெல்லின் கொழுங்கதிர் போய் வேறறுக்கும் மிடைவேணி பைங்க முகிலின் மிடரு உறிஞ்சி மாறு எழுதின் உலை வளைப்ப வண்டலை தண்டலை உழவர் தாறு அறியும் நெடுங்கொடுவாள் அணைய உல தனி இடங்கள். அப்ப இங்க என்ன பண்றாரு, அடுத்தது சேரு அணி தன் பலனம், இவை 4ம் அடைமொழியா எதுக்கு இருக்குது? வயலுக்கு தான். வயல் எப்படி இருக்கும்? சேரு, சேரு தாங்க அந்த வயலுக்கு அழகே. வயலுக்கு அழகே எதுங்க? சேர். அந்த சேரு அணி தன் பலனம், இவை 4ம் அடைமொழியாக உள்ளது. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல். வயல் என்ற பெயருடன் அப்படியே வைத்த வயல் எப்படி இருக்கும்? சேரோட இருக்கும், வயல் அணியோட இருக்கும், வயல் தன்னோட இருக்கும், வயல் பலனத்தோட இருக்கும். அப்பயிர்கள் தாமே உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. அந்த பயிர்கள் எப்படி உயிர்கள் வளர வேண்டும்னா அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த பயிர்கள். வயல் செரு நெல்லின், இப்ப இந்த வேலி ஓரத்தில் பல செழித்த நெல்கள் கொழுங்கதிர், கொளுத்த கதிர் மேகம் போல மேலு ஓங்கி வளர்ந்து இருந்தது. இந்த நெல் எப்படி வளர்ந்து நிற்குதுங்க? அப்படியே மேகம் போல அப்படியே வளர்ந்து போய் வேர் அருகுமிடை வேலி பைங்க முகிலின் மிடற்று உறிஞ்சி, அப்போ மேகத்திலிருந்து தண்ணியை உறிஞ்சுற அளவுக்கு வளர்ந்து நிற்குது. எப்படி? நெல்லம்பை. இது ஆய்வுல சொல்லியிருக்காங்க, ஒரு 8 அடி வரை அந்த காலத்துல நெல்லம்பயிர்கள் வளர்ந்துருக்கு. 8 அடினா ஏறக்குறைய அந்த கேலண்டர் இருக்கிற தூரம், அந்த காலாண்டு இருக்கிற தூரம். அப்போ ஒரு மனிதன் உள்ள போனா தெரியும். யானை உள்ள இருந்தாலே தெரியாதாங்க, நெல்லங்காட்டுக்குள்ள யானை உள்ள இருந்தா தெரியாதான். அப்ப எப்படி இருக்கும்னு பாத்துக்கணும். வேறு மிடரு, வேறு அந்நெற்பயிருக்கு வேறாய், வேறு வேறு அப்ப அருகு மிடை அப்படிங்கிற அருகு பைங்கடுகு வேலி கமுகு, அந்த வேலியில இருக்கும் அந்த நெல்லம்பயிருக்கு ஓரமா இருக்குது பத்தி. அந்த நெல்லம்பயிருக்கு ஓரமா பக்கத்திலேயே பாக்கு மரம், ஏன்னா காடு தானே, பக்கத்திலேயே பாக்கு மரம் இருக்குது. அது பாக்கு மரத்துக்கு பக்கத்துல இந்த அப்படியே என்ன பண்ணுதான் போய் இப்படி வளைஞ்சு நிக்குது. எப்படி நெல்லம்பயிர் வளைஞ்சு நிக்கிறது எப்படின்னா, அந்த மரத்தை அறுப்பதற்கு அருவாள் நிற்பது போன்ற தோன்றுகிறது. இயற்கை வளம் பாருங்க. அந்த கமுகு மரத்தை என்ன பண்ணுதான் அறுப்பதற்கு அறியும் நெடுங்கொடுவாள் அணைய, அந்த நெடும் கொடுவாள் அப்படிங்கிற அந்த கொடுவாள். இப்ப பயிர் அறுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கதிர் அருவாள்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த அருவாள் எப்படியே வளைந்து போயிருக்கும். அந்த வளைந்த அருவாள் போய் அந்த கமுகு மரத்தை அறுப்பது போன்ற இந்த நெல்லம் பயிர்கள்லாம் போய் அது மேல சாஞ்சி நிக்குது. கமுகு மரத்துல பாக்கு மரத்தை அறுப்பது போல இந்த பயிர்கள் போய் அப்படி சாஞ்சி நிக்குதான். மிடைவேலி, இடைவேளி இல்லாது நெருங்கி இருக்கும் பசிய கமுகின் கடுத்து இலைகளை அறுத்துள்ள அடிப்புற தண்டு, அந்த அடிப்புற தண்டு அப்படியே அந்த இலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தண்டை அறுப்பதற்கு தயாராக இருப்பது போல இருக்குதான். அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொன்ன, களிரும் மாய்க்கும் கதிர்கலனி. இது 10 பாடல்ல சொல்றாரு. 10 பாடல்கள்ல என்ன சொல்றாரு, களிர் மறைக்கும் கதிர்கலனி அப்படின்னா வயலு, வயலில் இருக்கக்கூடிய கதிர்கள், அந்த நெல்ல கதிர்கள் என்ன பண்ணுதான், களிருங்கிற யானையை மறைத்து நிற்குதான். அப்ப அதோட உயரம் எப்படா, ஒரு கதிரை யானையை மறைச்சு நிற்கிற அளவுக்கு இருக்குதுன்னா எவ்வளவு பெரிய நெல்லம் பயிராக இருந்திருக்க வேண்டும் பாருங்க.
இன்னைக்கு என்னென்னமோ நெல்லுலாம் வந்துருச்சு. சிவப்பு, கருப்பு, என்னென்ன கலரில் இருக்குதோ அத்தனை கலர்லேயும் வந்துருச்சு. நம்ம இருக்கிறத பெருமானுக்கு கொடுத்துக்கிட்டு, பெருமானே நோய் இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா அதுவே எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். ஆமாம், நோய் இல்லாமல் இருந்தால் அதுவே பெருமான் நமக்கு மிகப்பெரிய செல்வம். அதற்கு நாம் என்ன பண்ணியிருக்கணும்? தவம் பண்ணியிருக்கணும். முன்பு செய்த ஈட்டம் இருக்கணும். டெபாசிட் இருந்துச்சுன்னா வட்டி வந்துட்டு இருக்கும். டெபாசிட் காலி ஆகிடுச்சுன்னா அக்கௌண்ட் இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? மைனஸில் பணம் காமிக்கும். அக்கௌண்ட் இருக்கும், நம்ம பணம் எடுத்துருக்க மாட்டோம், போடவும் மாட்டோம். என்ன ஆயிடும்? மைனஸில் போயிடும். -200 -2000 அப்படின்னு வந்துடும் பேங்க்ல இருந்து. நீ பணம் போட்டினா பிடிச்சிக்குவாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே ஆல்ரெடி கடன் போயிடுச்சு. அது மாதிரி தான் வினைகளும் இருந்ததுன்னா சாமி கொடுப்பார், இல்லைன்னா தீவினையை கொடுத்துருவார். எது இருக்குதோ நான் அதைத்தான் நம்ம கொடுக்க முடியும். கடன் இருந்தால் கடங்காரன் வந்து கேட்பான், நாம் கொடுத்துருந்தோம்னா வட்டி கொண்டு வந்து கொடுப்பான் இல்லையா? அது மாதிரி. அப்படி 5வது பாடல். பாங்கின் மணிப்பல வெயிலும் சுளவு எயிலும் உளமாடம் நைங்கர் அணி துகில் கொடியும் நகில் கொடியும் உள அரங்கம் ஓங்கி நிலை தோரணமும் பூரண கும்பமும் உளவால் பூங்கனை வீதியில் அனைவோர் புலமருங்கும் சிறுமருங்கும். இப்போ பாங்கின் நெல் பலனம் கமுகு சோலை அடுத்தது. இப்போ முதல்ல என்ன இருந்துச்சு? காடு இருந்தது. இப்போ வயல்களை தாண்டி அடுத்து எங்கே வராது? நகருக்குள்ளே வராங்க. அது எப்படி இருக்குதுன்னா, பாங்கின் மணிப்பல வெயிலும் சுளவும் எயிலும் குளமாடமும். அங்கே வந்த உடனே என்ன பண்ணுது? அப்படியே மாடி வீடு, அங்கே மாடங்கள் இருக்குது. இது நாம் மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் சிந்தித்தோம். அங்கே முத்தநாதன் வரும்பொழுது என்ன பண்ணுது? அந்த மாடங்கள் இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் அசைந்து வராது அப்படிங்கிறது போல சொன்னது. அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க? பாங்கின் நெல் பலனும் அப்படிங்கிற அந்த மாடம் பலமணி வெயிலும் சுளவும் எயிலும் கூட இதெல்லாம் ஒளி 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 நிறம். அந்த நிறம் நல்ல பளியில் இருக்கக்கூடியது. பலமணி வெயில், மளிகளின் பல நிறங்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த மாடங்கள் என்ன பண்ணுறாங்க? பல நிறங்கள். அந்த காலத்தில் அப்படி தாங்க வீடு இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் நாம் அப்படிலாம் கட்டுறதில்லை. திண்ணையும் கட்டுறதில்லை, மேலே அந்த மாடங்களும் கட்டுவது இல்லை. அது இல்லாமல் அந்த விளக்கு, திருவிளக்கு வைப்பதற்காக 2 இது மாதிரி மாடங்கள் கட்டுவாங்க. அதுவும் இன்றைக்கெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எந்த வீட்லேயும் அந்த மாதிரிலாம் இல்லை. வெயில் நிறம், பல மணி வெயில், மணிகளில் பல நிறங்கள் இருக்கிறது. சுழவுதல், சூழுதல். அப்போ மாடங்கள் பல மணிகளும் அங்கே வெயில்களும் என்ன பண்ணுது? ஒளிமிக்க அந்த ஒளிகளும் நிறைஞ்சிருக்கிறது. அரங்கங்கள் துகில் கொடியும் நகில் கொடியும். அப்படின்னா கொடி, துகில் கொடினா பெண்களையும், நகில் கொடி அப்படிங்கிறது அந்த கொடி ஆடுதல். மேலே என்ன பண்ணுவோம்? மேலே அதற்குரிய கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கும். இன்று நம்ம ஊரில் ஒரு கட்சியை சார்ந்தவங்க வந்தால் என்ன பண்ணுறாங்க? அந்த கொடிகளை எல்லாம் கட்டுறாங்கல்ல. அந்த காலத்தில் எப்பொழுதுமே அந்த அரசர்களுக்குரிய கொடிகள் அங்கே பறந்து கொண்டே தான் இருக்கும். அடியார்கள் வீடுனா அங்கே என்ன இருக்கும்? நம்ம வெள்ளை ரிஷபக் கொடி பறந்து கொண்டு இருக்கும். அதான் மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் எல்லா இல்லங்களிலும் என்ன பண்ணினாங்க? முன்னாடி ரிஷபக் கொடி இருந்தது. இந்த ரிஷபக் கொடிகள் எல்லாம் அப்படி ஆடிக்கொண்டிருந்ததுன்னு அங்கே சொல்லுவாங்க. அப்படி உவமைகள் நங்கம் அப்படின்னா பக்கம், துகில் கொடி துணிகளாகிய கொடிகள். அந்த துகில் கொடினா துணிகளான கொடிகள், கொடிகளும் காட்டுவது. மாடங்கள், அந்த மாடங்களில் கட்டது வீதிகளும் அழகு மங்களமும் தருவன ஆகும். இந்த கொடி கட்டது என்ன பண்ணுங்க? ஒரு அழகை தரும். இந்த வீதிகளுக்கு ஒரு அழகை தரும். சோதி வெண்கொடி சுடர் நெடுமாடும் அப்படிங்கிறார். அரங்கம் பெண்களின் ஆடல் பாடல்கள். அப்போ அந்த அரங்கம், அங்கே அரங்கம்னு சொல்கிறார். எப்படி? கொடிகளும் உள அரங்கம். அங்கே கொடி மேலே பறக்குது, இங்கே கீழே பெண் கொடிகள். அந்த கொடி எடையை உடைய பெண்கள் ஆடக்கூடிய ஆடலும் பாடலும் நிகழ்வு. இந்த ஆடல் அப்படிங்கிறது பொது மகளிர். இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் குறித்துள்ளார். பொது மகளிரை இந்த இடத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுறாங்க. காந்தர்வ மிசையமைந்து கரியர்கள் பண்பாடும் கவிஞர்கள் வீதி. அவர்களுக்குன்னு அந்த வீதி. முதல்ல என்ன வீதி இருக்குது? இந்த மாதிரி பொது மகளிர் இருக்கக்கூடிய, இன்னும் தெளிவாக சொல்லணும் உங்களுக்குன்னா விலை மாதர்கள் அவங்க இருக்கக்கூடிய
அந்த வீதி ஒரு பக்கம் இருக்குது. இது நாம் திருவாரூர் நகர் சிறப்பு பார்க்கும் பொழுதே வணிகர் வீதி என்ன பண்ணோம், வணிகர் வீதி, புலாளர் வீதி, இப்படின்னு ஒவ்வொருக்கும் ஒரு வீதி. அப்போ பொது மகளிருக்கென்று ஒரு வீதி அப்படி இருக்கு. இது எங்க திருநீலகண்டத்து குயவனார் புராணத்திலையும் பார்த்தோம். நாம் திருவாரூர் சிறப்பு பார்க்கும் பொழுதும் இதை தெளிவாக நாம் பார்த்தோம். அதுபோல இங்கே அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய வீதி, அந்த வீதி நறுங்கொடிகள் நகில் முளை கொடி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள், தோரணம் பூரண கும்பம் அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு தாண்டி போனோம்னா அதுக்கடுத்து என்ன இருக்குது, பூரண கும்பங்கள் வைத்து வரவேற்கிறாங்க. அப்போ இதில் இன்னொரு நுணுக்கமான செய்தி என்ன எடுத்துக்குன்னா, இது போன்ற மாயைகள் எல்லாம் தாண்டி உள்ளே போனோம்னா தான் பெருமானை நாம் உணர முடியும். இந்த மாயையில் சிக்கிட்டோம்னா இங்கேயே இருந்துட வேண்டியதான். இங்கே முதல்ல போனோமே அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆடலும் பாடலும். இன்னைக்கு நம்ம விழா போட்டோம்னா சுவாமி தனியாக இங்கே நிற்கிறார். தாயிமினி தந்தையினி தான் தனியன் காணேடின்னு சாமி இங்கே நிற்பார். இங்கே ஆடலும் பாடலும் இருக்கும், 1000 பேர் நிற்பான். இங்கே 1000 பேர் நிற்பான். இங்கே உலகத்துக்கே நடனத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் தனியாக இருப்பார். அவர் மட்டும் தனியாக அங்கே நின்றுட்டு இருப்பார். அவர் கூட 10 பேர் யார், அர்ச்சகரும் அந்த பணியாளர்களும் தான் அங்கே இருப்பாங்க. வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. இது எப்போ நிற்குதோ அப்போ தான் சரி சாமி அங்கே இருக்குதாமே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வருவாங்க. இதுதான் ஏன் அப்படின்னா, அப்படியாச்சும் வந்து கோபுரத்தை பார்க்குறானே, இந்த கோபுர தரிசனம் என்னாகும், கோடி புண்ணியத்தை அவனுக்கு கொடுக்கும். அடுத்த பிறவியில் என்னாகும், அவனுக்கு நல்ல சிவம் சார்ந்த பிறவியை சாமி தருவார். அடுத்த பிறவிங்கிறது எப்போ வாய்க்குமோ, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. ஏன்னா மானுட பிறவி என்பது அவ்வளவு சர்வ சாதாரணமாக நமக்கு அமைவதில்லை. அதனால தான் ஔவையார் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. 84 லட்சம் வகையான யோனி பேதம். அதில் நாம் மனிதனா வந்து இங்கே இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதிலையும் திருநீர் உருத்திராக்கம் போட்டு அடியாராக இருக்கிறோன்னா இன்னும் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த புண்ணியங்களுக்கு மேல பெருமான் எவ்வளவு கருணை வைத்திருக்கணும் நம் மீது. பெருமான் எவ்வளவு கருணை வச்சிருந்தா நாம வந்து என்ன பண்ணுவோம், நினைச்சு பாருங்க. கால் கொடுத்து நல்ல திலகாத்தியமான காடு கை எல்லாம் இருக்கு. இதை வைத்து கொண்டும் கொடுத்தவனை மறந்து அவன் கொடுப்பதற்காக ஏங்கி கொண்டிருக்கும். என்னத்தை கொடுப்பான் சாமி, எனக்கு அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும், அதற்குத்தான் நிற்கிறமே ஒழிய இவ்வளவு நல்ல உடம்பை கொடுத்த பெருமானுக்கு நன்றி கடனாக எதையாவது செஞ்சோமானா இல்லை. அப்படி நம்ம மனிதனா பிறக்கிறது அவ்வளவு சாதாரணமான வேலை இல்லைங்க, பிறக்க வைக்கிறது. 84 இப்ப ஒரு முறை இப்ப மனிதனா வந்திருக்கிறோம். இந்த பிறவியில அடியார் திருவடியை பிடிக்காம போயிட்டோம்னா மீண்டும் எப்ப மனிதனா வருவோம்னு நமக்கு தெரியாது. நாம சொல்லிக்கலாம், நான் திருநீர் வச்சேங்க அன்போட வச்சோமான்னு நமக்கும் அவருக்கு தான் தெரியும். நாம் அன்போட வச்சோமா, இன்னைக்கு வரைக்கும் நாம் அன்போட கோயிலுக்கு வரோமா அப்படிங்கிறது அவருக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும். மீதி யாருக்கும் தெரியாது. மீதி அப்பா அவர் மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு ஆளே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒழிய, ஆனால் அவர் பெருமானை எவ்வளோ நேரம் நினைத்தார் வழிபாடு செய்தாருங்கிறது அவங்க 2 பேருக்கு உண்டான பிரச்சனை. அப்படி இந்த தோரணங்கள் இதெல்லாம் தடுங்கி சிறு மருங்கு வீதி புலவும் மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வீதி. இதுதான் சொன்னது, பொது மகளிர் இருக்கக்கூடிய அந்த வீதிகள். சில வீதிகள் இவையெல்லாம் கடந்து அங்கே போகணும், சும்மா போயிட முடியாதுங்க. பூங்கனை வீதியில் அனைவோர் புலம் மருங்கும் சிறு மருங்கு. அந்த புலனை மயக்கக்கூடியது எது, 5 புலனையும் மயக்கக்கூடியது அந்த பொது மகளிர் அப்படிங்கிறவங்க. 5 புலனையும் மயக்கக்கூடியவர்கள் சிறு மருங்கு. மனைச்சாலும் நிலை அறத்தின் வழிவந்த வளம் பெருக்கும் வினை சாலும் உலகு தொழில் மிக்க பெரும் குடி துவன்றி புனை சாயல் மயில் அணையார் நடம்புரிய புகழ் முழங்கும் கனைச்சாறு மிடை வீதி கஞ்சாறு விளங்கியதால். இங்க சாலும் மனையறம் நிறை மனையறம் அப்படிங்கிற மனை சாலும் நிறை அறத்தின் வழிவந்த வளம் பெருகும். அப்ப சால்பாவது நன்னெறி போதித்த தன்மை. சால்புனா என்னங்க, நன்னெறியை
போதிக்கக்கூடிய தன்மை. மனையறம். அப்ப மனை அறம், இல் அறம். திருக்குறள்ல இல்லறம் அப்படின்னு ஒன்று உண்டு. துறவறம், துறவும் அறந்தான், இல்லறமும் அறந்தான். அது ரொம்ப எளிதுங்க. துறவு மேற்கொள்வது என்பது மிக மிக எளிதான ஒன்று. இது வேண்டாம், அவ்வளோதான். எல்லாத்தையும் திறந்துட்டார். எது வேணும் வேண்டாம், எது வேணும் வேண்டாம், எதனுமே எனக்கு வேண்டாம்னு நிற்கிறவங்க அவங்க. எல்லாத்தையும் வாங்கி திருக்குறள் வழியில் சொன்ன பிரகாரம் எப்படி ஒருவர் திருமணம் செய்து கொள்ள தகுதி என்பது நீங்கள் இல்லறையில படிக்கணும். திருக்குறள் என்ன பண்ணணும்? துறந்தார்க்கும், துரியாதார்க்கும், இறந்தார்க்கும், இல்லாதார்க்கும் எல்லாத்துக்குமே 6 வகையான உதவிகள் செய்கிறவங்க தான் திருமணமே செய்து கொள்ளணும்னு சொல்லுது திருக்குறள். எப்படி? அதாவது பிரம்மச்சாரியா இருக்கிறவங்களுக்கும் உதவணும், நமது சுற்றத்தாருக்கும் உதவணும், வயதானவர்களுக்கும் உதவணும். ஒரு பிரம்மச்சாரி நம்மகிட்ட வந்து கேட்குறாரு, ஐயா எனக்கு படிப்புக்கு தொகை வேண்டும் அப்படின்னா நீங்கள் அவருக்கும் செய்யணும். அடுத்தது ஒருவர் பக்கத்தில் இருக்கிறாங்க, வந்து நம்ம பக்கத்து வீட்டை பூரா சண்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? பக்கத்தில் இருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்ககிட்ட ஐயா எனக்கு உணவுக்கு கொஞ்சம் அரிசி வேணும் அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை லைட்டு போட்டு வச்சு தர முடியாது. அப்படித்தானே? இருந்தாலுமே என்ன சொல்லுவோம்? எந்த கிழமையாக இருந்தாலும் தர முடியாது சொல்லுவோம். ஆனால் அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. வயதானவர்கள் யாராவது பார்த்தோம்னா அவர்களுக்கு மருந்துக்கோ அல்லது அவர்களுக்கு ஏதேனும் உணவுக்கோ நம்மளால் ஆனதை செய்யணும் வந்து கேட்குறோம். ஆமாம். அப்புறம் முன்னோர்களுக்கு உரிய அந்த சடங்குகளை எல்லாம் செய்யணும். காலம் ஆகிவிட்ட காரணத்தால் நாம் இந்த 5 பாட்டோடு நிறைவு பண்ணிட்டு 6வது பாடல் அடுத்த வகுப்பில் இருந்து சிந்திக்கலாம். என்பம் என்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் என்றதெங்கும் நிலவே உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரைக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றமம் வெல்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். என்னாடுடைய சிவனியை போற்றி.